பேச அழைத்தமைக்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய தலையங்கம் போன் ஹெல்த். ஏனென்றால் இந்த நாட்டிலே எலும்பு விலையினம், ஆஸ்டியோபோரோசிஸ் அதுவும் போன்ற பல எலும்பு வியாதிகள் இருக்கின்றது. அதுக்கு ஒரு காரணம் இந்த சீதோஷ்ண நிலை, சன்லைட் குறைவாயிருப்பது. அதை கடந்து இன்றைக்கு டாக்டர் நவரத்னம் அவர்களுக்கு இந்த ஊர் தருகிற மரியாதையை பார்க்கிற போது நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். தியானம் என்பது என்ன? ஒரு சில மணி நேரங்கள் நாம் கண்களை மூடி நமது உடலில் இயற்கையாக நடைபெற்று கொண்டிருக்கும் சுவாசத்தை கவனித்தல். இவ்வாறு நமது உடலில் நடந்து கொண்டிருக்கும் மூச்சை கவனிக்கும் பொழுது எண்ணமற்ற நிலை அடையும் போது எமக்குள் உருவாகும் இறை சக்தி அல்லது மின் சக்தி, பிரபஞ்ச சக்தி என்று சொல்லப்படும் இந்த சக்திகளின் மூலம் பல நல்ல விடயங்களை நாம் வாழ்க்கையில் நடைபெற செய்ய முடியும். அனைவருக்கும் வணக்கம். தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது தியானத்தை பற்றிய சிறு விளக்கம், அதன் பின் தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு அடுத்த நிகழ்ச்சி நடைபெறும். ஒரு சராசரி மனிதனின் மனதில் ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்களுக்கு மேல் தோன்றுகின்றது. இந்த எண்ணங்களில் கடந்த கால எண்ணங்களும் எதிர்கால எண்ணங்களும் தான் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த இடைவிடாத எண்ணங்கள் சூறாவளி போல் தொடர்ந்து கொண்டிருக்கும். இந்த சூறாவளியை எதிர்கொள்வது பற்றியது தான் தியானம். தியானம் என்பது என்ன? ஒரு சில மணி நேரங்கள் நாம் கண்களை மூடி நமது உடலில் இயற்கையாக நடைபெற்று கொண்டிருக்கும் சுவாசத்தை கவனித்தல். இவ்வாறு நமது உடலில் நடந்து கொண்டிருக்கும் மூச்சை கவனிக்கும் பொழுது எண்ணமற்ற நிலை அடையும் போது எமக்குள் உருவாகும் இறை சக்தி அல்லது மின் சக்தி, பிரபஞ்ச சக்தி என்று சொல்லப்படும் இந்த சக்திகளின் மூலம் பல நல்ல விடயங்களை நாம் வாழ்க்கையில் நடைபெற செய்ய முடியும். எல்லா வியாதிகளில் இருந்தும் தொந்தரவுகளிலிருந்தும் நிவாரணம் கிடைக்கும். மனம் எப்பொழுதும் அமைதியான ஆனந்த நிலையில் இருக்கும். ஞாபக சக்தி அதிகரிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். தன்னம்பிக்கை, தைரியம் வளரும். நாம் மேற்கொள்ளும் எல்லா செயல்களையும் மிக திறமையாக செய்ய முடியும். எந்த துறையில் எதனை சாதிக்க வேண்டுமோ அதனை நாம் சாதிக்க முடியும். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தியானத்தை 5 வயது சிறுவர் முதல் பெரியோர் வரை எவரும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் செய்யக்கூடிய இலகுவான தியானம். இப்போது நாம் தியானம் எவ்வாறு செய்வது என்பதை பார்ப்போம். தியானம் செய்வதற்கு ஒரு சரியான ஆசனம் தேவை. உங்களுக்கு எந்த ஆசனத்தில் இலகுவாக அமர்ந்து கொள்ள முடியுமோ அந்த ஆசனத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதை கழட்டிவிட்டு கால் பாதங்களை ஒன்றன் மேல் ஒன்றாக இவ்வாறு வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் 10% சக்தியை நாம் வெளியில் செல்வதை உள்வாங்கிக் கொள்ளலாம். மற்றும் கை விரல்களை இவ்வாறு கோர்த்து மடி மீது வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு 10% சக்தி கைகளால் விரயமாவதை தடுக்கலாம். கண்களை மிருதுவாக மூடிக்கொண்டு 80% சக்தியை கண்களில் ஊடாக செல்வதை நாம் தடுக்கலாம். இவ்வாறு நாங்கள் கண்களை மூடி கைகளை கோர்த்து கால்களை பின்னி இருக்கும் போது 100% சக்தியும் எங்களுக்குள் சேகரிக்கப்படுகின்றது. அதன் பின் எங்கள் மூச்சு, அதாவது நாம் பிறந்த நாளிலிருந்து எங்களுடன் வந்து கொண்டே இருக்கும் இந்த மூச்சுக்கு நாங்கள் கவனிக்க வேண்டும். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு.
அதை நாம் கவனிக்க வேண்டும். இவ்வாறு நாம் கவனித்துக் கொண்டிருக்கும் போது எங்களுக்கு எத்தனையோ எண்ணங்கள் தோன்றும். இந்த எண்ணங்கள் தோன்றும் போது நாம் அதை விடுத்து மீண்டும் மீண்டும் நமது மூச்சுக்குள்ளே வந்து கொண்டிருக்க வேண்டும். எண்ணங்கள் வரும்போது அதனுடன் போராடாமல் நாம் திரும்ப திரும்ப மூச்சுக்கே வந்து கொண்டு இருக்க வேண்டும். அவ்வாறு நாம் மூச்சை கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு எண்ணமற்ற நிலை தோன்றும். அந்த எண்ணமற்ற நிலை தோன்றும் போது எங்களுக்குள் எங்கள் தலை உச்சியினூடாக இந்த பிரபஞ்ச சக்தி என்று சொல்லப்படும் ஆற்றல் எங்கள் உடம்புக்குள் சென்று நமது உடம்பில் உள்ள நாடி நரம்புகளுக்கு எல்லாம் சென்று இரத்தோட்டத்தை சீராக ஓடச் செய்து எங்களுக்குள் இருக்கும் வியாதிகளையும் எல்லாவற்றையும் நிவாரணப்படுத்தி உங்களுக்கு ஒரு அருமையான அற்புதமான வாழ்க்கையை உண்டாக்கி தரும். சிறுவர்கள் படிப்புகளில் மிகவும் கடித்தனமாக படித்து பாடசாலைகளில் நல்ல புள்ளிகள் எடுக்கலாம். அத்துடன் அவர்களுக்கு போக்கஸ், அதாவது நாங்கள் என்னத்தை செய்கிறோமோ அதில் முழு ஆர்வத்தையும் உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாம் இப்பொழுது ஒரு இனிமையான இசையுடன் தியானத்தை மேற்கொள்ளுவோம். சிறுவர்கள் நீங்கள் உங்களோட வயதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு 10 நிமிடங்கள் என்றால் நீங்கள் 10 நிமிடங்கள் செய்துட்டு நீங்கள் எழும்பி போகலாம். மற்றவர்கள் நாங்கள் சொல்லும் வரை தியானத்தில் மூழ்கி இருக்கவும். நன்றி, வணக்கம். நீங்கள் 5 வினாடிகள் இப்போ கண்களின் மேல் ஒத்தி வையுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை எடுத்துவிட்டு கண்களை எடுத்து கைகளை தட்டி கொள்ளுங்கள். நன்றி தெரிவித்து நாம் இப்படிப்பட்ட தியானத்தை எவ்வளவுக்கு அவ்வளவு நாம் நம்பிக்கை வைத்து செய்து வருகின்றோமோ அந்த அளவுக்கு அவ்வளவு எங்களுக்கு அருமையான நன்மைகள் கிடைக்கும். இதை தொடர்ந்து புதியவர்கள் 41 நாள் தொடர்ந்து செய்து வந்தீர்கள் என்றால் அதன் பலனை நீங்கள் கண்கூடாக அறிந்து கொள்வீர்கள். இத்தியானத்தில் எங்கள் தளத்தில் கலந்து கொண்ட அனைவரும் அதிகமான பேர் நல்ல பலன்களை பெற்று வருகிறார்கள். ஆகையால் அனைவரும் இத்தியானத்தில் ஈடுபட்டு உங்கள் வாழ்க்கையை இன்பமாக வாழலாம் என்று கூறி நன்றி கூறி இப்பொழுது ஸ்ரீகாந்த ராஜா மாஸ்டர் தளத்தை மேற்கொண்டு நடத்துவார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பிரபஞ்ச சக்தியின் நல்ல ஆசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் உமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் எனும் அளவில் விரிவடையும் வலுபடியது. இத்திய தியானத்தில் ஈடுபட்ட அனைவருக்கும் நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். நன்றி. இன்று எங்கள் தளத்தில் முதல் முறையாக பேச வந்திருக்கும் சமூக சேவை சிகரம் விழிசை வள்ளல் டாக்டர் நவரத்னம் ஐயா அவர்களை நான் அன்புடன் அழைக்கின்றேன். இவர் ஒரு வாத நோய் நிபுணர், வாத நோய் ஆலோசகர். 1949ஆம் ஆண்டு இவர் கொழும்புத்துறை யோகர் சாமியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். தற்பொழுது லியூஷம் சிவன் கோயில் ட்ரஸ்டியாகவும் மற்றும் சேர்மன் சைவ முன்னேற்ற கழக தலைவராகவும் இருந்திருக்கிறார். மற்றது இவர் விழிசை வள்ளல் என்ற ஏன் பட்டம் கொடுக்கப்பட்டது என்றால், விழி சிட்டி என்ற ஒரு இடம் இருக்கு தெல்லிப்பிள்ளை மகாஜன காலேஜுக்கு கிட்ட. எனக்கு இன்றைக்கு தான் தெரியும் விழி சிட்டி என்ற இடம் இருக்கு. சும்மா ஒரு குக் கிராமத்தில் இருந்து வந்து இங்க வேலை ஃபேமஸா மிகவும் பிரசித்தி பெற்ற லண்டனில் அவர் வந்து பல பிரசித்தமான வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார். நல்ல சமூக சேவைகள் தான் சமூக சேவை சிகரம் என்று கொடுத்திருக்கிறார். அங்கே உள்ள மக்களுக்கு, அந்த கண் பார்வை தெரியாதாக்களுக்கு ஆப்ரேஷனுக்கு, மற்றது பள்ளி பிள்ளைகளுக்கு நல்ல பாட புத்தகங்கள், ஃபீஸ், அப்படி கன விதமான
உதவிகளையும் செய்திருக்கிறார். அவர் அண்மையில் கூட சென்றிருக்கிறார். போன கிழமை கூட அங்க யாழ்ப்பாணம் இந்த விழிசிட்டின்றதுக்கு போயிருக்கிறார். அவர்கிட்ட வரவே கொஞ்ச நேரம் காட்டுவேன், கண்ணி நேரம் காட்டாது, மிச்சத்தை நான் வேறு இடங்கள்ல நான் காட்டுவேன் இதை பற்றி. இப்ப நீங்க கொஞ்சம் பார்க்கலாம், அதை பற்றி அறியறதுக்கு. அவருடைய கனகாலம் வாங்கி இருக்கிறார். ஆனா எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக தான் இதை போடுறேன். நல்ல ஃபேமஸ் ஆனாலும் இங்க லண்டன்ல தமிழ் மக்களிடையே. அதே போல நல்லா பேசுவார். கர்நாடிக் மியூசிக்கண்டா முன்னுக்கு போய் இருந்துருவார். எல்லார்ட்ட கர்நாடிக் மியூசிக் இசை எல்லாரையும் ரசிக்கக்கூடிய தன்மை இருக்கு இவருக்கு. இவரை கொஞ்சம் அறிமுகப்படுத்துறதுக்காக வேண்டி கொஞ்சம் காட்டணும். அப்பதான் எல்லாருக்கும் தெரியும். கனவேருக்கு வேற ஜெனரேஷனுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அதுக்கானது நான் போடி இருக்கிறேன். 1 minute கொஞ்சம் தான் போட்டு காட்டுவேன். அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக செல்வகாந்தன் பொது முகாமியாளர் சுண்ணாகம் பலநோக்கு கூட்டுறவு சங்கம் அவர்களை மங்கள விளக்கேற்றிருக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மங்கள விளக்கினை ஏற்றி வைத்த செல்வகாந்தன் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக நடராஜா சச்சிதானந்தம் கல்வியியலாளர் அவர்களை மங்கள விளக்கு ஏற்றி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஒட்டுமொத்த நம் இனத்தை உயர்த்துவதாகிய நிகழ்ச்சி, அதுக்காக நடந்த ஒரு நிகழ்ச்சி. மாலையிலே நடக்கிற இந்த நிகழ்ச்சி ஒரு ஊரின் எழுச்சி நோக்கி நடக்கிற நிகழ்ச்சி. ஒட்டுமொத்த இனத்தினுடைய சிறப்பு நோக்கியும் ஒரு ஊரினுடைய சிறப்பு நோக்கியும் நடக்கின்றதாகிய இந்த நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ள கிடைத்தமையிட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 2 நிகழ்ச்சியையும் லண்டனிலே இருந்து வந்த பெருமக்கள் நடத்தியமை என்பது இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி. காலை நிகழ்ச்சியினுடைய கர்த்தாவாக இருந்தவர் திரு சச்சிதானந்தம் அவர்கள். இப்போது நான் நடக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு அடிப்படை காரணகர்த்தராக இருப்பவர் டாக்டர் நவரத்னம் அவர்கள். அவர் உங்கள் ஊரை சேர்ந்தவர். அவரை பற்றி இப்பொழுது வில்லிசையிலே பிள்ளைகள் எல்லாம் சொன்னார்கள். பிறந்த ஊரிலே பாராட்டு பெறுவது என்பது ஒரு பெரிய விஷயம். பலருக்கு அது கிடைக்காது. அதனாலே ஒரு பெரியவர் சொன்னால், துறவு போனுவதாக இருந்தால் கூட சொந்த ஊரிலே துறவு போனாதே என்று ஒரு பெரியவர் சொன்னதை நான் படித்திருக்கிறேன். ஏனென்றால் சொந்த ஊர் நம்மை மதிக்காது. மதிக்காது என்றால் நம்மை இழிவு செய்யும் என்ற அர்த்தத்திலே இல்லை. நம்மோடு வாழ்ந்தவர், நம்மோடு படித்தவர், நம்மோடு ஓடித்திருந்தவர், இவர் எவ்வளவுதான் பெரியாராக இருந்தாலும் இவர் என்ன பெரியாள் என்கின்ற ஒரு எண்ணம் நம் பல பேர் மனதிலே இருக்கும். ஆனால் அதை கடந்து இன்றைக்கு டாக்டர் நவரத்னம் அவர்களுக்கு இந்த ஊர் தருகிற மரியாதையை பார்க்கிற போது நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். ஒரு சில வார்த்தைகள் அவரை பற்றி நான் சொல்ல வேண்டும். லண்டனிலே வாழ்கின்ற இலங்கையிலே இருந்து சென்ற மூத்த பெரியவர்களுக்குள்ளே அவர் குறிப்பிடத்தக்க ஒருவர். லண்டனில், அது உங்களுக்கு தெரியுமோ தெரியவில்லை, லண்டனிலே அவருக்கு இருக்கிற மரியாதையை நான் போய் பார்த்திருக்கிறேன். அவர் அங்கு ஒரு தலைமை பிரஜை. ரோயல் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு வைத்தியசாலை இவரை தேடி எடுத்து தனதாக்கி கொண்டது என்று சொல்லுகிறார். அவருடைய சிறப்பு என்னவென்றால், பெரும்பாலும் இந்த வைத்திய துறைக்கு போகிறவர்கள் அந்த துறைக்குள்ளேயே மூழ்கி போய்விடுவார். அவர்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. சில பேருக்கு மனைவி மக்களையே தெரியாமல் போய்விடுவார். அப்படி இல்லாமல் முத்தமிழ் துறையிலும் அவர் பெற்றிருக்கிற ஆற்றல் என்பது மிக வியப்பான ஒன்று என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நான் வருவதற்கே அதுதான் ஒரு காரணம். அவருக்கு இயல் அறிவு நிறைய இருக்கிறது. இசையறிவு போற்றும்படியாக இருக்கிறது. இசையறிவு என்றால், முன்னுக்கு
தேசிய தலைவர் அவர்கள் சொன்னார்கள், இங்கே இந்த ஊரிலே சினிமா பாடலே நாதஸ்வரத்திலே வாசிக்க மாட்டார்கள், சங்கீதம் மட்டும்தான் வாசிப்பார்கள் என்று நான் அதை நம்புகிறேன். எப்படி நம்புகிறேன் என்றால் நவரத்னம் ஐயா அவர்களை வைத்து நம்புகிறேன். ராகங்களினுடைய பெயர் சொல்லி இனம் காணுகிற, பாராட்டுகிற, இந்த ராகம் இன்ன தரத்திலே இருந்தது என்று சொல்லி நிறுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளவர் நம்முடைய நவரத்னம் ஐயா அவர்கள். நான் ஆரம்பத்திலே அதை கண்டு ஒரு டாக்டருக்கு இந்த அளவு அறிவா இசைத்துறையிலே? நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள். இந்தியாவிலே இன்றைக்கு இறக்கக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய அந்த முதல் தர சங்கீத வித்வான்கள் அங்கே தரவரிசையிலே முதலிலே தொடங்கி கடைசி வரையும் இருப்பார்கள். முதல் தர சங்கீத வித்வான்கள் எவரானாலும் டாக்டரை கண்டால் எழும்பி நிற்பார்கள். அந்த அளவுக்கு அவருக்கு இசை ஞானம் இருக்கிறது. உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பெயர் சொன்னால் தெரியும், AVM என்கின்ற அந்த சினிமா பட நிறுவனம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு முன்பு AVM செட்டியார் இருந்தார். அவருக்கு பிறகு அவருடைய புதல்வன் சரவணன் என்கின்றவருக்கு எத்தனையோ சினிமாக்கள் எடுத்து புகழ் பெற்றவர். அந்த குடும்பம், அந்த AVM அவருடைய தாயார், மனைவியார், அந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் எப்படி அன்பு செய்வார்களோ அப்படி நம்முடைய நவரத்னம் ஐயாவை தன்னுடைய ஒரு சொந்த பிள்ளையாக நினைக்கிற அளவுக்கு அந்த குடும்பத்திலே ஒருவராக அவர் கலந்து இருக்கிறார். இப்படி நம் நாட்டிலே இருந்து போனவர்கள் படித்திருக்கிறார்கள், வேறு வேறு துறை சார்ந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த 3 தமிழிலும் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா என்றால் நான் நம்பிக்கையாக சொல்வேன், ஐயா அளவுக்கு புகழ் கொண்டவர்கள் இல்லை. இது உங்கள் ஊருக்கு இருக்கக்கூடிய ஒரு முதல் பெருமை என்று நான் இப்படி அருமையான இவரை பற்றி பலர் இதுல புகழ்ந்து பேசி இருக்கிறார். அதை நாங்களை காட்டுறதுக்கான தான் எடுத்துக்கான கனவேருக கூட இவரை பற்றி தெரியாதபடியாத்தான் டாக்டர் நவரத்னத்தை பற்றி இப்படி கம்பவாரதி பேசுனதை பற்றி சொல்லியிருக்கிறார். அவர் எனக்கு 603வது நிகழ்ச்சியில தான் அவருக்கு எங்களுடன் கலந்து கொள்ளும் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்று பேசும்போது பல நல்ல அறிஞர்களை எங்கள் தளத்துக்கு அறிமுகப்படுத்துவார் என்றும் கூறியிருக்கிறதை இட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது இவர் பேச தொடங்க இருக்கும் தலைப்பு போன் ஹெல்த்தை பற்றி பேச இருக்கிறார். அதாவது எலும்புகளுடைய எப்படி ஆரோக்கியமா இருப்பது பற்றி அவர் பேசுறதுக்கு பாய்த்தமாகின்றார். டாக்டர் நவரத்னத்தை நான் அன்புடன் வரவேற்கின்றேன். இப்பொழுது நீங்கள் பேச தொடங்கலாம். நன்றி. வணக்கம். வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். விநாயக பெருமான் திருவடிகளை மனதில் கொண்டு சிவயோக சுவாமி திருவள்ளை பணிந்து இந்த சிற்றுரையை ஆற்ற விரும்புகின்றேன். என்னை இன்று அழைத்ததற்கு திருக்கந்தராஜா தம்பதிகளுக்கும் உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். நீங்கள் என்னை இன்று பேச அழைத்தமைக்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய தலையங்கம் போன் ஹெல்த். ஏனென்றால் இந்த நாட்டிலே எலும்பு விலையினம், ஆஸ்டியோபோரோசிஸ், அதுவும் போன்ற பல எலும்பு வியாதிகள் இருக்கின்றது. அதுக்கு ஒரு காரணம் இந்த சீதோஷ்ண நிலை, சன்லைட் குறைவாயிருப்பது. அது பற்றி ரெண்டொரு வார்த்தை எலும்பு என்றால் என்ன என்று கூற விரும்புகின்றேன். எலும்பு நமது உடம்பில் இருக்கும் ஒரு டிஷ்யூ என்றால் இரத்தம், தோல், அப்படி பல டிஷ்யூ உடல் எலும்பு ஒன்று. அந்த எலும்பு நமக்கு இந்த நடந்து திரியும் மெம்மல்ஸ் மிக முக்கியமானது. என்றால் அவர்கள் எங்களுடைய அங்கங்களை ப்ரொடெக்ட் பண்ணுது. எலும்பு லங்ஸை ப்ரொடெக்ட் பண்றது, செஸ்ட் கேவிட்டி எலும்பு முக்கியம். அதோட பல அங்கங்களை சப்போர்ட் பண்ணுது. மசில்ஸ், டெண்டன்ஸ், லிகமெண்ட்ஸ், ஜாயின்ஸ்
எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுறது எலும்பு டிஷ்யூ. அதுல மிக முக்கியமானது என்றால் ஒயிட் பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ் உற்பத்தி ஆகிறது எலும்புக்குள்ள. அது பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதுல எலும்புல அந்த ஸ்ட்ரக்சர், அந்த பேசிக்கா இருக்கிற இது மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் என்றால் ஒரு கொலஜனால செய்யப்பட்ட ஒரு அணிக்கும் தேன்புடு மாதிரி பிணைஞ்சிருக்கின்ற ஒரு டிஷ்யூ. அதுக்கு மேல அதுல கெமிக்கல்ஸ், போன் கெமிக்கல்ஸ், முக்கியமாக கால்சியம், பைரோபாஸ்பேட், அப்படைட், மெக்னீசியம், ஜிங்க் எல்லாம் இருக்கு போன்ல. அந்த போன் எப்போதும் நாங்கள் நினைக்கிறது போன் அப்படியே ஒரு கல் மாதிரி இருக்குண்டு, அப்படி இல்லை. போன் ஆக்டிவ் டிஷ்யூ, எப்போதும் அதுல ஆக்டிவிட்டி நடந்து கொண்டு இருக்குது. அதுல osteoblasts, osteoclasts, osteocytes என்ற செல்ஸ் எப்போதும் ஆக்டிவா இருக்கும். அந்த ஆக்டிவான செல்ஸ் உள்ளுக்கு கேன்சலஸ் போன்ல இருக்கு நிறைய. அது கோர்டிக்கல் போன், தொடை போன் மாதிரியான உள்ளுக்கு இருக்கு, உள்பக்கத்துல. எங்கள் உடம்புல 206 எலும்புகள் இருக்கின்ற பண்ணியிருக்கிறோம். அதுல முக்கியமானது இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் போன், தொடை, ஹை போன். அதோட இந்த மெட்ரிக்ஸ் வந்து இந்த மெரோ, போன் மெரோ, போனுக்கு உள்ள இருக்கிற மெரோ என்ற சொல்ற இடைவெளியில இருக்கிற சக்தி, அது வந்து இரத்தத்தை உருவாக்குறது. அதனால அது முக்கியமானது போன் மெரோ. அப்படியா அந்த எலும்புல பல விதமான நோய்கள் வரலாம். அதுல முக்கியமானது ஃப்ராக்சர், எலும்பு முறிகிறது. அது தற்சமயமா ஆக்சிடென்டலா முறியலாம், அல்லது இல்லாமலே விலையினமாக இருந்தால் முறியலாம். அது ஜாயிண்ட் அஃபெக்ஷன்ஸ், ஆர்த்ரைட்டிஸ். அடுத்தது டியூமர்ஸ். போன்ல எல்லா டிஷ்யூல இருக்கிற மாதிரி டியூமர்ஸும் வரலாம். அதுல பினைன், இந்த கேன்சர் இல்லாத டிஷ்யூ, கேன்சர் டிஷ்யூ வரலாம். பிரைமரி கேன்சர் போன்ல இருக்கலாம், அல்லது செகண்டரி. போன் இந்த எங்க கேன்சர் இருந்தாலும், பிரஸ்ட்லயோ லங்லயோ எங்க இருந்தாலும், அதுல இருந்து இரத்தத்துல போய் போன்ல பார்க்கறது இருக்கு. சில நேரம் போன்ல இருக்கிற பார்த்துட்டு தான் கேன்சர் எங்க இருக்குன்னு தேடி பார்ப்போம். அதை விட osteomyelitis, போன்ல இன்ஃபெக்ஷன் வந்தா அது வெளியில இருந்து புண்ணாக போகலாம், அல்ல உடம்புல இன்ஃபெக்ஷன் வந்து அதுல இருந்து போனுக்கு போகலாம். osteomyelitis அதுவும் ஒரு வருத்தம். osteomalacia, இளம் வயதுல கல்சியம், விட்டமின் டி குறைவா பிள்ளைகள் இருந்தால் அது வந்து எலும்பு விலையினம் பெறுது, அது osteomalacia. மற்ற வேற அதிகம் காணாத osteogenesis imperfecta, பிறப்பிலேயே இந்த போன் ஃபார்மேஷன் பிள்ளையாக இருக்கிறது. osteochondritis dissecans, அது ஒரு போனை பாதிக்கிற ஒரு நோய். ankylosing spondylitis என்றால் போன், ஸ்பைனல் போன்ஸ் ஒன்றையோடு ஒன்று பொருந்துற மாதிரி இன்ஃப்ளமேஷனால வாரது. அப்படி பல விதமான நோய்கள் இருக்கின்றன. ஆனால் இன்று நான் முக்கியமாக எடுத்துக்கொள்வது osteoporosis. osteoporosis என்றால் thinning of bone. இதுல நாங்கள் பல விதமான காரணங்கள் இருக்கலாம் osteoporosis-க்கு. நீங்கள் அறிவீர்கள், அந்த ஸ்மோக்கிங், ஆல்கோஹால் பாவிக்கிறது, சில ட்ரக்ஸ், ஸ்டீராய்ட் பாவிக்கிறது, இதெல்லாம் osteoporosis-க்கு காரணம். ஆனால் மிக முக்கியமான காரணம் பெண்களிலே மெனப்போஸ். மெனப்போஸ் என்றால் ஈஸ்ட்ரோஜன் குறைகிறது, அந்த மாதவிடாய் நிற்கிற காலம்.
அந்த நேரத்தில் உங்களோட இரத்தத்தில் இருக்கிற ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறைய போன் டென்சிட்டி குறையுது. அதுதான் மிக முக்கியமான காரணம் ஆஸ்டியோபோரோசிஸ் இன் விமென். ஆனால் ஆண்களுக்கும் சில நேரம் சில விதமான பாதிப்பாத டெஸ்டோஸ்டெரோன் டெஃபிஷியன்சி, ஹைப்போகோனடிசம், டியூமர்ஸ் அப்படி இதன் வந்தால் ஆஸ்டியோபோரோசிஸ் பெறலாம். ஆனால் ஆண்களுக்கு பெற குறைவு. அதனால மிக முக்கியமான விஷயம் என்னென்றால், இந்த போன் ஆஸ்டியோபோரோசிஸ் இருப்பதுக்கு அந்த அறிகுறி தெரியாது, உங்களுக்கு நோய் இருக்காது. ஆனால் சில நேரம் ஃப்ராக்சர், அதில் போன் வெடிக்கும் பொழுது அதால் நோய் வரும். அப்போதான் நாங்கள் யோசிப்போம் ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கோன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சில பேர் சறுக்கி கை ஊண்டின உடனே இந்த மணிக்கட்டில் ஃப்ராக்சர் வரும். சில பேருக்கு பேக்கில் ஃப்ராக்சர் வரும். அப்போ முதுகை கூனி கொண்டு போய் டெஸ்ட் பண்ணினா எக்ஸ்ரே எடுத்தால் அதை தெரியும் ஃப்ராக்சர் இருக்காது. ஃப்ராக்சர் வரும் முன் நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ஒன்று இருக்கு. அது இப்போ கிட்டத்தட்ட 30 வருஷமா பார்த்து கொண்டு வரோம். இது பேர் டெக்ஸா ஸ்கேன், டுவல் எலக்ட்ரான் கோப்பின்னு சொல்லி எக்ஸ்ரே, ஒரு விதமான எக்ஸ்ரே. அதை டெஸ்ட் செய்யும் பொழுது அதிலே சில படங்கள் வரும். அந்த கம்ப்யூட்டரைஸ்ட் விஷயம் இப்போ எல்லா பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் வசதி இருக்கு. எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட்ல டெக்ஸா ஸ்கேன் பாவிச்சு அந்த பேக் போனையும் ஹிப் போன் பார்த்தால் அதில் காட்டும் ஒரு கிராஃப். எங்களுடைய போன் டென்சிட்டி எங்கே இருக்கு இந்த நபருடைய, அது மிடில் இருக்க வேணும். இந்த கிராஃப்ல மேலே இருக்கு, கீழே இருக்கு, மிடில். மேலே இருந்தால் கொஞ்சம் கூட போன் டென்சிட்டி, மிக குறைவு அப்படியானது. கீழே இருக்கிறதா கூட, ஆனால் நடுவில் இருந்தால் நார்மல். அப்போ மெனோபாசல் விமனுக்கு அந்த டெக்ஸா ஸ்கேன்ல போன் டென்சிட்டி குறைய காட்டும். அதுக்கு ஒரு மெஷர் என்னென்றால் 2.5 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். கொஞ்சம் குறைஞ்ச உடனே நாங்கள் அதுக்கு கவலைப்பட மாட்டோம். ஆனால் 2 படி குறைய வந்தோம்னா அது ஆஸ்டியோபோரோசிஸ், அதுக்கு நாங்கள் ட்ரீட் பண்ண வேணும். இப்போ டெக்ஸா ஸ்கேன் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எல்லா விமன், அந்த ரிஸ்க் உள்ள விமன், மெனோபாஸ் டைம் அல்லது பூம் எடுக்கிற ஹிஸ்டரெக்டமி ஆப்ரேஷன் பண்ண விமன் அல்லது ஏதாவது கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சில நேரம் அது பாதிக்கும். அப்படியான ஆட்களுக்கு டெக்ஸா ஸ்கேன் செய்ய வேணும். செய்து அதில் குறைபாடு இருந்தால் நாங்கள் அதுக்கு அட்வைஸ் கொடுக்கணும். வழக்கமாக இந்த ட்ரீட்மெண்ட் மேனேஜ் பண்ணுறேன்னு சொன்னால் முதல் எக்ஸசைஸ். எப்போதும் எக்ஸசைஸ் வில் இம்ப்ரூவ் போன் டென்சிட்டி. அப்போ நடக்கிறது, அபியாசம் செய்கிறது, யோகாபியாசம் செய்கிறது, கை காலை நல்லா அசைத்து மசில்ஸ் வச்சு அபியாசம் செய்கிறது மிக முக்கியம். ஒவ்வொரு தரம் இளம் பிள்ளைகள் வேண்டான வளர்ந்தவர்கள் வேண்டான நாங்கள் எல்லோரும் எப்பொழுதும் எக்ஸசைஸ் செய்ய வேண்டும். குளிக்க போகும் முதல் 20 நிமிஷம் நான் ஒரு நாளும் எக்ஸசைஸ் செய்வது உண்டு. மற்றது ஹெல்த்தி டயட், நல்ல உணவு, மச்சம் தேவையில்லை, மச்சம் இல்லாதவன் பால், மற்றது வெஜிடபிள்ஸ் எல்லாம் போதும், பருப்பு. மற்ற கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் தேவைண்டா எடுத்துக்கொள்ளணும். சாப்பாட்டில் தெரியலா கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ், கால்சியம் டேப்லெட்ஸும் எடுக்கலாம். இங்கே சில பல விதமான கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு கடைகளில். விட்டமின் டி, சில பேருக்கு விட்டமின் டி குறைவு இருக்கலாம், அது டெஸ்ட் பண்ணியும் பார்க்கலாம் பிளட்ல. விட்டமின் டி லெவல் ஒரு லெவலுக்கு குறை இருந்தால் போன் ஆஸ்டியோபோரோசிஸ் இல்லை போன் வருத்தம் வர்றது சான்ஸ் இருக்கு. அதனால விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் கடையிலேயே வாங்கலாம். அது ஒரு அளவுக்கு மேலே எடுக்கக்கூடாது.
7 milligrams a day vitamin D or 600 units a day. Calcium ஒரு 0.5 grams a day. அப்படி osteoporosis இருந்தால் சில மாத்திரைகள் இருக்கு. பிஸ்போஸ்பனேட்ஸ் என்று ஆரம்பத்தில் கொடுக்கிறது, அது டேப்லெட்ஸ். அதை விட ஸ்ட்ரோஞ்சியம், அது பெண்களுக்கு மெனோபாசல் டைம்ல HRT, ஹார்மோன் ரிப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. ஹார்மோன் ரிப்ளேஸ்மெண்ட் தெரப்பி கொடுக்கும்பொழுது ஸ்பெஷலிஸ்ட் தான் அதை பார்த்து செய்ய வேணும். என்றால் பெண்களுக்கு நோய்கள் இருக்கோ பார்க்க வேணும். கைனகாலஜி அப்பாயின்மெண்ட் பார்த்துட்டு அந்த ஹார்மோன் ரிப்ளேஸ்மெண்ட் தெரப்பி கொடுக்க வேணும். கொடுத்தாலும் 51 வயசு மட்டும்தான் கொடுக்கலாம். அதுக்கு பிறகு ஹார்மோன் ரிப்ளேஸ்மெண்ட் கொடுத்தால் சில பாதிப்புகள் வரலாம். கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், அது கூட சந்தர்ப்பம் வரலாம் என்று ஹார்மோன் ரிப்ளேஸ்மெண்ட் தெரப்பி கண்ட்ரோல் பண்ணி கொடுக்க வேண்டும். அது இருக்க இந்த விதமான வைத்தியங்களால இம்ப்ரூவ் பண்ணாட்டில் நாங்கள் வேற வேற வைத்தியம் இருக்குது. நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல மிட்லண்ட்ஸில் வேலை தான் நான் 6 மாதம். அங்க இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்க்கே ஒரு யூனிட் இருக்கு. ஒரு ஜிபி அப்படி ஒரு சஸ்பெக்ட் பண்ற ஒரு பேஷண்ட் அனுப்பினால் அந்த டெக்ஸா ஸ்கேன் செய்யப்படும். அங்கே நான் பார்த்து டெக்ஸா ஸ்கேனுக்கு அனுப்பினார் பேஷண்ட்டை. அதே நேரத்தில் அங்கே பார்த்த உடனே மறுவழி வந்த உடனே ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்ணி ட்ரீட்மெண்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். அதில் சில நேரம் டினோசுமேப் என்ற ஒரு புது மருந்து 6 மாதத்துக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறது, அது அந்த கிளினிக்லேயே போடுவோம். இன்னும் கடுமையான ஆஸ்டியோபோரோசிஸ் இருந்தால் வெயின்லேயே ஏற்றுற ஒரு மருந்து இருக்குது, ஜோலன்ட்ரோனிக் ஆசிட். அது 3 வருஷத்துக்கு ஒருக்கா ஏற்றுறது. அதை அன்றைக்கே ஏற்றி அனுப்பி போடுவோம். அப்படி ஏற்றி மருந்து கொடுத்து அனுப்பின பேஷண்ட்ஸை திரும்பவும் 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலேயோ திருப்பி பார்க்கறது. அப்படி சில இடங்கள்ல அப்படியான வசதி இருக்கு. எங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல ஜிபி அந்த விஷயங்களை கவனிச்சு எங்களுக்கு வசதி கொடுக்கலாம். இப்ப மாடர்ன் ட்ரீட்மெண்ட் இந்த டினோசுமேப், மற்றது ஜோலன்ட்ரோனிக் ஆசிட் இன்ஃபியூஷன். அதுக்கு முதல் அடிக்வேட் விட்டமின் டி, கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்க வேணும். அதை விட பிஸ்போஸ்பனேட்ஸ் கொடுக்கும் பொழுது அந்த சில பல்லு வருத்தம் உள்ளவைக்கு அந்த கம், அந்த போன், ஜோ போன் பழுதாகலாம். அதுக்காக அவர் டென்டிஸ்டை முதல் பார்த்து அவருடைய அனுமதியோடு தான் இந்த பிஸ்போஸ்பனேட்ஸ் கொடுப்போம். மற்ற வைத்தியங்கள் செய்யும்போதும் இந்த டென்டிஸ்டின் ஒப்பீனியன் எடுக்க வேணும். என்றால் இந்த வைத்தியங்கள் எல்லாம் போனை பாதிக்கக்கூடும். இந்த ஜோ போன் அழகு போன், இப்படி பல விஷயங்கள் ஆஸ்டியோபோரோசிஸ்ல இருக்குது. நான் நேரம் தெரியாது. இப்பொழுது நீங்க 1000 கேள்வி கேட்டால் மறுபடி சொல்ல தயாராயிருக்கின்றேன். வணக்கம். மிக்க நன்றி டாக்டர் நவரத்னா அவர்களே. மிகவும் அருமையாக எங்களுக்கு ஆஸ்டியோபதி அந்த போனை பற்றி மிகவும் அழகாக கூறியிருந்தீர்கள், சுருக்கமாக விளக்கமாக கூறியிருந்தீர்கள். இதுல கூட கேள்வி கேட்பதற்குத்தான் இதுல இருப்பவர்கள் விரும்புவார்கள். நீங்க கூறியது நான் திரும்ப கூறாம நானே முதல் ஒரு கேள்வியை வைக்கிறேன். நீங்க சொன்னீங்க இதுக்கு இந்த எலும்பு இதுகளுக்கு கால்சியம் கட்டாயம் தேவை. இப்ப என்னன்னா, இப்ப நாங்க பால் நாங்க குடிச்சோன்னு வந்ததுதான் இப்ப சில நேரத்துல பாலை விட யோசிக்கிறேன்னா, பால் ப்ரொசஸ் கூடி வர பால் என்றபடியா பாலை விடுவோம்னு யோசிச்சா, நீங்க இப்ப பாலை விட வேற எண்ணத்துல கால்சியம் இருக்கு, பால் கட்டாயம் தேவையா எங்களுக்கு என்பது. மற்ற விட்டமின் டி அது ஓகே, அது எங்க எல்லோருக்கும் விட்டமின் டி தேவைப்படும் என்றுதான் அதிகமா சொல்லி, எங்களுக்கு சூரிய வெளிச்சம் இல்லாதபடியா விட்டமின் டி டேப்லெட்ஸ் எடுக்கிறோம். ஆனா இந்த கால்சியத்துக்குத்தான் கால்சியம் டேப்லெட் எடுக்கிறது நல்லதா, பால் குடிக்கிறது நல்லதா என்பது ஒரு கேள்வி.
அதுல பால் குடிக்க மாட்டாத ஆக்கள் மாംசம் சாப்பிடக்கூடியவ என்றால் போன் உள்ள ஃபிஷ் அப்படியா சாப்பிடலாம். வெஜிடேரியன்ஸ் இப்ப நாங்கள் அதிகமா தியானத்துல செய்யறாக்கள் வெஜிடேரியன்ஸ். வெஜிடேரியன்ஸுக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்றீங்க? அதான் நான் சொல்லாத காரணம், வெஜிடேரியன்ஸுக்கு கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் டேப்லெட்ஸ் தான் நீங்க பால் குடிக்காவிட்டால். ஆனா கிரீன் வெஜிடபிள்ஸ்லயும் கால்சியம் இருக்கு. கிரீன் என்றால் இலைக்குலை ஓரளவில் கால்சியம் இருக்கு. அதனால யானை ஒரு வெஜிடேரியன், இலைகுலைகளை தான் சாப்பிடுது. அந்த எலும்போ நல்ல ஸ்ட்ராங். அதனால நாங்கள் அதிகப்படியாக இலைகுலை சாப்பிட்டால் அதாவது கால்சியம் வரும். அடுத்து அந்த சோயா மில்க் மற்றது ஆல்மண்ட் மில்க் அதுலயும் கால்சியம் இருக்குதா? எல்லாத்தையும். நன்றி டாக்டர் நவரத்னம், மிக அருமையான விளக்கம் தந்தீர்கள். இப்பொழுது டாக்டர் டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன் இப்ப பேசுகின்றார்கள், யூகேல இருந்து பேசுகின்றார். நன்றி, எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் நவா, நீங்க வந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. உங்களோட பேச்சை கேட்டு எல்லோரும் ஆவலாக இங்க இருந்திருக்கார்கள் என்றால் எங்கள் எல்லோருக்கும் வயசு போக முக்கியமாக 2 கேள்வி எனக்கு அருந்ததி மாஸ்டர் கேட்ட மாதிரிதான் கேட்கிறேன். விட்டமின் டி என்று நான் எடுக்காமல் விட்டமின் D3 ஒவ்வொரு நாளும் எடுக்கிறேன். அதிலே ஏதாவது குறை இருக்கிறதோ? அது புலையா சரியா? விட்டமின் டி என்று எடுக்காமல் விட்டமின் D3 மட்டும் எடுக்கிறேன். விட்டமின் D3 சரி. ஏனென்றால் விட்டமின் D3 தான் அந்த உடம்புல நாங்கள் விட்டமின் டி எடுத்தா விட்டமின் D3 கன்வெர்ட் பண்ணி தான் அந்த போனுக்கு போகுது. அதனால நீங்கள் சரியான விட்டமின் தான் எடுக்கிறீங்க. சரி, ஓகே, மிக்க நன்றி. மற்றது கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் என்று cod liver oil அதோட சேர்த்து எடுக்க வேணுமா டேப்லெட்ஸ்? cod liver oil விட்டமின் டி கொடுக்கிறது. அதனால விட்டமின் டி குறைபாடு cod liver oil இல்லாட்டில் கால்சியம் சப்ளிமெண்ட், விட்டமின் டி டேப்லெட்ஸ் எல்லாம் சரி. அப்ப கால்சியம் சப்ளிமெண்ட் என்று எதை நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? கால்சியம் சப்ளிமெண்ட்டுக்கு சும்மா கால்சியம் சப்ளிமெண்ட் என்று கடையில விக்கிறத வாங்கினால் அது சரி வருமா? ஆமாம், கால்சியம் கார்பனேட் தான் பெஸ்ட். கால்சியம் கார்பனேட் இஸ் தி பெஸ்ட் one. கால்சியம் சல்ஃபேட்டும் இருக்கு, ஆனா கால்சியம் கார்பனேட் இஸ் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ, அது மிக்க நன்றி. ஆனால் இன்னொரு கேள்வி, எந்த வருத்தத்தை சொல்றேன், எனக்கு வயசு போக போக எங்கள் எல்லாருக்கும் நான் என்னதான் பற்றி கூடுதலாக சொல்றேன், பேக் பெயின் தான் ஸ்பைனில நோறது. எனக்கு கைஃபோஸ்கோலியோசிஸ் என்று சிவியர் டீஜெனரேட்டிவ் ப்ரோசஸ் இந்த ஸ்பைன் என்று சொல்லியிருக்கிறோம். அது பிறகு ஒரு ஸ்டாடியா ஸ்கோலியோசிஸ் இருந்தது, இப்ப கூடுதலாக வந்திருக்கு. அப்ப அந்த பேக் பெயினுக்கு என்ன செய்ய முடியும்? எல்லோருக்கும் பேக் பெயின் என்று நான் அந்த விஷயத்தை தொட இல்லை. ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் என்ற ஒரு நோய் வயது போனவருக்கு வர்றது அதிகமாக, அல்லது போன் பழுதானா வரும். ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸை தவிர்க்கிறதுக்கு எக்ஸசைசஸ் அல்லது ட்ரீட்மெண்ட்டுக்கு எக்ஸசைசஸ். இப்போ பேக் பெயின் உள்ளவ அபியாசம், யோகாபியாசம், நீச்சல், மற்றது ஒரு வழியில நின்று கையை மேலே தூக்கி குனிஞ்சு நின்று, நோய் இருந்தால் நோவுக்கு பிடிச்சி எடுத்து போட்டு எக்ஸசைஸ் செய்யும். எக்ஸசைஸ் செய்யும் பொழுது அந்த மசில்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா உங்களோட பேக் போனை சப்போர்ட் பண்ணும். பேக் போன் மேலே நின்று இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்றது மசில்ஸ். எங்களுக்கு உள்ளுக்கு வயிற்றுக்கு பின்னாலே இருக்கு எரெக்டோஸ்பைனை. அந்த மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு எக்ஸசைஸ் இருக்கு. எக்ஸசைஸ் இப்போ நீங்கள் ஒரு பிசியோதெரபிஸ்டோட தொடர்பு கொண்டு அந்த மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ற எக்ஸசைஸை செய்து வந்தால்
உங்களோட பேக் பெயின் குறையும். நீங்கள் என்ன எலும்பாக வயது குறைந்த பிள்ளை, என்னுடைய தங்கச்சி தேர். இப்ப வயது போனேன்னு சொல்ல வேண்டாம். எங்களுடைய வயது நாங்கள் நிற்கிற மாதிரி. நான் என்ன வயது போன ஆள் சொல்றதில்லை, நான் வயது வந்தால். அதனால நீங்கள் எக்ஸசைஸ் யோகா எல்லாம் எடுக்கிறதான் யோகா எக்ஸசைஸ் கீப் மீ கோயிங். ஆனால் அந்த யாரோ சொல்லிச்சுன்னா ஒரு பேண்டேஜ் மாதிரி பேண்ட் எய்ட்ஸ் போடுறது, உங்களுக்கு அதுல பற்றி என்ன போடணுமா? இல்ல, அது எப்பாலும் அங்கே கூட்டத்துக்கு போய்க்குள்ளேயோ இல்ல தூரத்துக்கு போய்க்குள்ளேயோ போட்டுக்கொண்டு போகலாம். எடுக்க போட்டு போகக்கூடாது. அது எங்க மசில்ஸ் ஸ்ட்ரென்த்தை குறைச்சிடும். அதனால அதை இடைக்கில வச்சிருக்கலாம். இப்போ நீங்கள் இன்றைக்கு கூட்டத்துக்கு வர்றியால் ஒரு பேண்டேஜ் கட்டி கொண்டு வந்திருக்கலாம். ஆனா உங்களுக்கு ஹைபோஸ்கோலியோசிஸ் பிறப்பு வாசியில வந்திருக்கு போல எனக்கு. ஆனா அதால இப்ப அதை ஃபீல் பண்றீங்க என்றாலும் கையால தொட்டு மசாஜ் பண்ணி பிசியோதெரபிஸ்ட் ட்ரீட் பண்ணினா நல்லா இருக்கும். அதை ஏற்படுத்தினா நல்லது. என்ன பார்த்தா நான் செய்து கொள்வேன். மிக்க நன்றி டாக்டர் நவரத்னம். கன பேர் கேள்வி கேட்க இருக்கணும். தேங்க்யூ வெரி மச். நல்ல நன்றி. நன்றி. ஓகே, மிகவும் நன்றி. அடுத்ததாக சரோஜினி மாஸ்டர் ஃப்ரம் மெல்பர்ன், ஆஸ்திரேலியால இருந்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கு இருக்கிறார். அதுக்கு அடுத்தது கமலாசினி கேட்க இருக்கிறா போல இருக்கு. அவவே விடுங்க. ஓகே டாக்டர், எனக்கும் இந்த ஆஸ்டியோபரோசிஸ் இருக்குன்னு டாக்டர் சொன்னார், ஜிபி சொல்லி. நான் இப்ப அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க இல்லை. ஆனா அவ ஜிபி சொல்றாரு எவ்ரி 6 months எனக்கு இந்த நீங்க சொன்ன மாதிரி நான் டென்டிஸ்ட போய் என்னோட கம்ஸை முதல் செக் பண்ணி அவ ஓம்னு சொன்னாதான் எனக்கு 6 months அப்புறம் இன்ஜெக்ஷன் எடுக்கலாம் அவ செய்வான்னு சொன்னா. ஆனா நான் இன்று வரையும் அதுக்கு அக்கறை காட்டல, விருப்பம் இல்லாம இருந்தேன். ஆனா எனக்கு போன் டென்சிட்டி தான், அதுக்கு தான் அவ சொன்ன அந்த ஸ்பெஷலிஸ்ட் சொன்னதால. என்ன சொல்றீள், நான் இந்த மெட்வேர் சொல்லினோம் அவளுக்கு அந்த ஆஸ்டியோபரோசிஸ் இருக்கிறவையில் சொல்லினோம் தாங்க 3 நேரமும் விட்டமின் டி ஆஸ்டலின் டேப்லெட்ஸ் எடுக்கணும்ண்டு. நான் அதே எடுக்காம நோவை தாங்கி கொண்டிருக்கிறேன். அது வேர்ஸ் ஆகிருமா இல்லாட்டி எடுக்க வேணுமா? ஒரு 90 years, இப்ப ஒரு 90 years கடந்தவருக்கு அவருக்கு ஒரு பிளாக் கொடுத்தாங்க எங்களோட அசோசியேஷன்ல. அவர் நல்லா நேரா நடக்கிறார். அவர் தான் எனக்கு சொன்னார் முதலும் தான் 3 தரம் எடுக்கிறாருண்டு, வெள்ளனே மத்தியானமும் இரவும் உண்டு. நான் அந்த டேப்லெட்ஸ் அது நான் எடுக்காம விட்டு கொண்டே இருக்கிறேன். அதால ஏதாவது பாதிப்பின்னம் கூட வருமா? இல்ல எனக்கு சொல்லுவீங்களான்னு கேட்கிறேன் தயவு செய்து. உங்களுடைய வயது என்ன? என்னோட வயது இப்ப 79ல வந்துட்டுது. 80 வர போகுது. டெக்ஸா ஸ்கேன் செய்து எவ்வளவு நிக்குது? அந்த என்ன சொன்னீங்க? டெக்ஸா ஸ்கேன் அந்த ஸ்கேன் போய் பாத்தீங்களோ? ஸ்கேன் நேரத்தோட பார்த்தேன் நானும். என்ன தெரியாது, என்னோட மாஸ் குறையன்னு சொன்னேன், ஃபேட் குறையன்னு நேரத்தோட சொல்லிச்சுன்னா அதை கவனிக்கிறேன். நான் அந்த கொலஸ்ட்ரால் வராம இருக்கிறதுக்கும் சுகர் ப்ராப்ளம் வராம இருக்கிற ரெண்டுக்கும் தான் நான் மிச்சமா கவனமா சாப்பாடுகள்ல கவனமா இருக்கிறேன். ஆனா போன் டென்சிட்டி தான் இந்த கால் ரெண்டும் பாதிக்கப்படுது எனக்கு நடக்கிறதுக்கு. அப்ப ஸ்பெஷலிஸ்ட் சொன்னார், இனி நீங்க நடக்கிற மிச்சம் கவனமா இருக்க வேணும், வெக்கப்படாம ஒரு ஸ்டிக்க பிடிங்கன்னு. நான் அதுவும் பிடிக்காம நடக்கிறேன். என்ன சொல்றது கேட்கிறேன் இல்ல, அதனால கேட்கிறேன். என்ன நீங்க எது உங்களுக்கு அட்வைசபிள் என்னன்னு சொல்லுவீங்களா? நான் நீங்க சொல்றது சரி. அந்த ஹோல்ஸ் விழுகிறதை அவாய்ட் பண்ணத்தான் வேணும். விழுந்தால் இருந்தா ஃப்ராக்சருக்கு சான்ஸ் இருக்கு. ஃப்ராக்சர் வந்தா மிக கஷ்டம். ஃப்ராக்சர் வந்தா ஹிப் ஃப்ராக்சர் வந்தால் படைக்கையா போயிடும், இல்லை ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துடும். அதனால நீங்கள் இந்த டெக்ஸா ஸ்கேன் ஜிபி கட்டாயம் எடுப்பிருப்பார். அதுல உங்களோட போன் டென்சிட்டி மிக குறைவா இருந்தால் கட்டாயம் அந்த டினோசுமேப் இன்ஜெக்ஷன் எடுக்க வேணும். கால்சியம் விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க வேணும். நீங்களை பின்போடாதீங்க. ஏனென்றால் வருத்தம் வர்றது வேற, நாங்களே வருத்தத்தை தடுக்கக்கூடியதை தடுக்க வேணும். போன் ஃப்ராக்சர் ஒரு சீரியஸ் காம்ப்ளிகேஷன். அதனால
பிரச்சனை வராம பார்த்து கொள்ளுங்கோ. எக்ஸஸ் ஸ்கேன் என்ன ரிசல்ட் பார்த்து உண்மையாக போன் டென்சிட்டி குறைவென்றால் நீங்கள் அந்த இன்ஜெக்ஷனை போடுவீங்கோ. கால்சியம் விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் கொடுங்கோ. மாமிசம் பாவிக்க வேண்டால் ஃபிஷ் போன்ஸ் உள்ள பின்ஸை சாப்பிடுங்கோ. நன்றி. தேங்க்யூ டாக்டர், மிச்ச நன்றி நீங்க சொன்னதுக்கு. நான் மியூட் பண்றேன் இப்ப. ஓகே, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் எஸ் நவரட்னம் கடுமையான பேச்சையும் பேசி கேள்விகளுக்கு மாமூலி சொல்கிறார். எல்லாரும் வந்து டாக்டரை கண்டோடனே எல்லாம் வருத்தங்கள் வந்த மாதிரி எல்லாரும் கேட்க துவங்கி உடனே இந்த தியானத்துல நான் பார்த்து, நான் இந்த மகன் மெடிக்கல் ஸ்கூல்ல இருக்கேங்க அவருக்கு இருக்கிற வருத்தம் முழுக்க தனக்கு இருக்குன்னு எனக்கு வந்து சொல்லுவார். ஏன்னா அந்த ஸ்கூல்ல இருக்கிற புத்தகங்களை படிச்சு போட்டு அதே போல டாக்டரை கண்டுட்டு எல்லாரும் விட்டுக்கொண்டு இருக்கிறேன். இது வந்து நீங்க நான் திருப்பியும் ரிமைண்ட் பண்றேன், இது ஒரு தியான மேடை. தியானத்தை நீங்க சரியா செய்தீங்கன்னா உங்களுக்கு வருத்தங்கள் வராது, இளமையா போய்கொண்டு வருவீங்க, பாசிட்டிவா கதைப்பீங்க. டாக்டர் தான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் இதுல 604 நாளாக அனுபவப்பட்டிருப்பீங்க. சில பேர் கொஞ்சம் குறைவா இருக்கும், ஆனா உங்களுக்கு அந்த திருப்பி அந்த இதுகளை நாங்கள் ரிமைண்ட் பண்ணத்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பேச்சாளரை கொண்டு வந்து இப்படி இடையில சரி விடுறது. இன்றைக்கு வந்து டாக்டர் வந்தோன்னா கீழே இறங்கும், பேருந்து அங்கால நாளைக்கு வந்தோன்னா இன்னொரு விதமா மேலே ஏறும் என்று சொல்லிக் கொள்ளுகின்றேன். அதாவது நாங்கள் வந்து இதுல தியானம் ஒரு சிறந்த வழிபாடு. அதை நாங்கள் ஒழுங்கா செய்தாவே நன்றாக இருக்கும். 2 பேர் கேள்வி கேட்டிருக்கணும், குறைக்க செய்தீங்க அப்படியே இல்லை. நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலமே யூகே நேரம் 9 மணி துவக்கம் 9:30 மணி மட்டும் ஒரு 1/2 மணி தியானம் சாலிட் தியானம் நான் போடுறோம். நாங்கள் அதுக்கு ஆக்களை காண்றே இல்லை. இப்போ 9:35 துவங்கி இப்போ 10:15 மட்டும் செய்யறோம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலம். அதே போல பின்னேரமும் யூகே நேரம் 8 மணி துவக்கம் 8:30 மணி மட்டும் 1/2 hour சாலிடா செய்து கொண்டிருப்போம். இந்த 8:30 மணிக்கு துவங்கி 8:34 தொடங்கி பிறகு நாங்கள் ஒரு 9 மணி மட்டும் ஒரு அப்ராக்சிமேட்டா செய்வோம். மற்றபடியா நீங்க தொடர்ந்து கலந்து கொள்ளுங்க. இந்த காலமையும் பின்னேரமும் இந்த டைம்ல கலந்து கொண்டாவே அதுல 1/2 மணி தேரம் சொல்லிட நாங்கள் முதல் செய்வோம். நாங்கள் அதுல வந்து சில வேளை பேச்சாளர்கள் இப்படி டாக்டர் நவரட்னம் மாதிரி பேச்சாளர் வந்து அது கொஞ்சம் கூட நேரம் எடுக்கிறதுக்கான சில வேளை 5-10 நிமிஷம் குறைக்க சான்ஸ் இருக்கு. ஆனா அங்க 1/2 மணி தேரம் அப்படியே செய்யறோம். நாங்கள் 8:30 சொல்றேன். மற்றபடியா அதுல நீங்கள் அதை கவனிச்சு கொள்ள வேண்டும் என்று சொல்றேன். சில பேர் 8 மணிக்கு நான் பார்த்தா நானும் என்னோட 5-6 பேர் தான் இருப்பேன். 8:30க்கு தான் கரை பேர் வரீங்க. இப்படியே 8 மணிக்கே நீங்க வந்து செய்யலாம்ன்றத சொல்ல யோசிக்கணும். அதே போல காலமே 9க்கு நீங்க வந்து செய்யலாம். மற்றது என்னன்னா அறிவித்தல் உண்டு. அதாவது நாளைக்கு காலமே 11 மணிக்கு யூகே நேரம் மறை மலை அடிகளார் கொள்ளு பேச்சு வந்து பேச வருகிறார்கள். அவர் 4 தலைமுறையாய் நற்தமிழ் பணியில் என்றது விடைய தலைப்பில் பேச வருகிறார். மரமலை அடிகளார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், டாக்டர் நவரட்னத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். மரமலை அடிகளார் பேர் கொள்ளு பேத்தி வாரா அருமையா பேசக்கூடியவர். தன் 4 தலைமுறை அத்தகப்பன் கிராண்ட் ஃபாதர் எல்லாரையும் பற்றியும் சொல்ல வருகிறார். நாளைக்கு இரவு எங்களுடைய பொற்பிசைப்பதா டாக்டர் நித்தி கனகரட்னம் அவர்கள் பேச வருகிறார்கள். அவரும் ஒரு உணவு முறை பற்றி ஒவ்வொரு முறையும் பேசுறவர் நினைக்கிறேன். இந்த திங்கட்கிழமை காலமே 11 மணிக்கு குகனேசன் அவர்கள் பிரிஸ்பனில் இருந்து வந்து பேச வருகிறார். கர்ம யோகம் பற்றி பேச வருகிறார். திங்கட்கிழமை இரவு 8:30 மணிக்கு ஞானம் விஜயகுமார் அவர்கள் பேச இருக்கும் விடயம் ஜூம் கலாச்சாரத்தை பற்றி அவர் பேச வருகிறார். இவ்வளவுதான் அண்டையான இது நிகழ்ச்சி நிரல். இப்பொழுது அடுத்ததாக எங்களுடைய சிட்னி மூத்தோர் சங்கத்தை சார்ந்த சித்தாந்த சிரோன்மணி கைலமணி பஞ்சாட்சர மாஸ்டர் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் வைத்தியகலாநிதி நவரட்னம் அவர்கள் அவர்களுடைய சரித்திரத்தை எங்களுக்கு அவருடைய பெருமையை பற்றி கம்பபாரதி கூறிய விடயத்தை நாங்கள் கேட்டு அறிந்தோம். எனக்கு அவர் ஓரளவு தெரிகிறது. மிகவும் நன்றி. வணக்கம் ஐயா. உங்களுடைய திறமையான சேவைக்கு நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகின்றேன். நாங்கள் ஆஸ்திரேலியா சிட்னியில இருக்கிறோம். கொஞ்சம் வெயிலும் இருக்கிறது. இந்த கடும் வெயிலில் போனால் விட்டமின் டி அப்சோர்ப்ஷனோ இல்லாட்டி ஒரு மம்மலான வெயில் பெற்றரோ
விட்டமின் நீங்க சொன்ன மாதிரி நான் உடனே விட்டமின் டி எடுத்து பார்த்தேன். 25 மைக்ரோகிராம் 0D3 IU இருக்குது. அப்ப அது விதின் உங்களுடைய சொன்ன 6 மில்லிகிராம் விதின் த லிமிட்டா இருக்கு. ஆனா டாக்டர் அட்வைஸ் பண்ணவர் கண்டினியூஸா எடுக்க வேண்டாம், இடைக்கடி எடுங்க. எனக்கு என்னன்னா போன் டென்சிட்டி ஆல் ரைட். அப்ப நான் அநேகமா அந்த வாக் போக்க ஒரு வெயில் இல்லாத டைம்ல போறது. ஆனால் பெரிய வெயிலண்டா கொஞ்சம் வெக்கையா இருக்கும். அப்ப வெயில் இல்லாத டைம்ல வாக் போறதோ ஒரு நல்ல ஒரு வெயில்ல வாக் போறதோ பெட்டர்ன்னு நினைக்கிறீங்க டாக்டர்? காலை வெயில் தான் திறமன்னு சொல்றது. காலை வெயில் அல்லது மாலை வெயில், நடு வெயில். மற்றது உடம்புல உடுப்பை கொஞ்சம் குறைச்சி மூடி கட்டி கொண்டு போகாமல் சூரிய வெளிச்சம் எங்களோட உடம்புல படக்கூடியதாக உடை அணிந்து போறதுனால நான் அறிஞ்சவ ஷார்ட்ஸும் ஷூஸும் போட்டுக்கொண்டு ஒரு ஷர்ட்டும் போட்டுக்கொண்டு நடப்பார்கள் வெளியில. மற்றது காலை வெயில் நல்லது. சொல்ற மாதிரி ஆரோக்கியமா இருக்கிற நீங்கள் நல்ல உணவு எல்லாம் சாப்பிட்டால் விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் வேணும் இல்லை. அதனால எடுத்தால் எக்ஸ்ட்ராவா எடுத்தால் அது எங்களோட உடம்பு அதை வெளியில தள்ளும் யூரின்களால. என்னென்றால் டாக்டர் தச்சலா டென்சிட்டி குறைஞ்சால் விட்டமின் டி எடுத்து டென்சிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு பல வருஷம் எடுக்கும். அதுபடியால டென்சிட்டி குறையாம பார்க்க வேணும்ன்றதுக்காக இந்த சப்ளிமெண்ட் எனக்கு ஒரு பாசிட்டிவாக தந்திருக்கிறார். நீங்க ஒரு அட்வைஸ் மாதிரி ஒரு எடுக்க சொல்லி ஒரு அட்வான்ஸா எடுக்க சொல்லி தந்திருக்கிறார் இடக்கிட. அப்ப நான் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறேன். நன்றி. நல்லது. நீங்கள் ஆக்டிவ் எக்ஸசைஸ், சூரிய வெளிச்சம் படுறது, நடக்கிறது, நல்ல உணவு உண்றது, உங்களை பார்த்தா நல்ல ஹெல்த்தியா இருக்கிறீங்க. நீங்க பயப்படாமல் சப்ளிமெண்ட்ஸை இடைக்கடி எடுக்கலாம். சரி, நல்லது. நன்றி, வணக்கம். ஒரு 1000 பிரகண்டவர் மாஸ்டர் என்றபடியா அவர் ஹெல்த்தியா தான் இருக்கிறார். மற்ற நான் நீங்க வாரீங்கன்னு சொன்னோன்னே இந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள் கேட்டவர், நான் அந்த அவதார் படம் ஒன்று பார்த்தேன். அதுல 3.5 மணித்தாலும் அந்த படம் ஓடுது. அப்ப அவருக்கு எனக்கு தனக்கு 3.5 மணித்தாலும் இருக்க இயலாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்றாரு. என்ன ரீசனா இருக்கும்? அந்த ஃப்ரெண்டுக்கு என்ன சொல்ல? அவருக்கு என்ன வயசு? அவருக்கு 60க்கு மேலே நினைக்கிறேன். 3.5 வருஷம் இருக்க 3.5 மணித்தாலும் அதிகமா இந்த படங்கள்ல ஒரு இன்டர்வல் விடுறவங்க 1.5 மணித்தியாலத்துக்கு ஒரு இன்டர்வல் எழும்பி நடந்து போய் குடிச்சிட்டு தண்ணி குடிச்சு தளத்துக்கு போயிட்டு வாரத்துக்கு 3.5 மணித்தியாலம் எனக்கு ஏலும். பல பேருக்கு அந்த ஆர்வம் இருந்தால் 3.5 மணித்தியாலம் போற தெரியாம போகும். ஆனால் ஆர்வம் குறைஞ்சால் மற்றது சில பேருக்கு முதுகு நோ, உடல் நோ எல்லாம் பெறலாம். நேரம் ஒரு இடத்துல இருக்க. ஆனால் அதுதான் எழும்பி நடக்கிறது. மூச்சு பயிற்சி நல்லது. இருந்த இறையில மூச்சு பயிற்சி செய்யலாம். நன்றி. நல்ல மறுமொழி. ஓகே, நன்றி. இப்பொழுது மாறன் நந்தன் சிதம்பரம் அவர்கள் சிட்னி, ஆஸ்திரேலியாவிலிருந்து கேள்வி கேட்கிறார். நன்றி. இந்த தளத்தில் உங்களை முதல் முறையாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கம்ப பாரதி பெரிய ஆளுமை, அவருடைய வாயில் புகழப்பெற்று கேட்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. முடிந்தால் உங்களுடைய இசை ஞானத்தை பற்றி அவர் அருமையாக சொன்னார். அடுத்த தடவை நீங்க உங்களுடைய அதை பத்தி பேசணும். ஒரே ஒரு கேள்வி, அந்த கோவிட் சமயம் வந்த பிறகு நம்மளுடைய மூவ்மெண்ட் ரொம்ப குறைஞ்சிருச்சு. மோஸ்ட் ஆஃப் தம் எல்லாரும் நம்ம கம்ப்யூட்டர்ல தான் ரொம்ப செய்கிறோம். அதனால அந்த டாக்டர் சாந்தி கேட்ட மாதிரி பெரும்பான்மையான நேரம் 10, 15, 12 மணி நேரம் நம்ம அமர்ந்தே வேலையை பார்க்கிறோம். இதனால இந்த பேக் பெயின் அண்ட் ஆல்சோ இந்த நெக் பெயின், இந்த ஸ்பாண்டைலிட்டிஸ் சொல்றாங்க இல்லையா, இது ரெண்டும் கொஞ்சம் அதிகமாக ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட குறிப்பா இருக்கிறது இந்த கம்ப்யூட்டரை பயன்படுத்துறத பார்க்குறோம்.
ஆக இந்த ஸ்பாண்டைலிட்டிஸ்ன்றது அண்மை காலமா அதிகமாக பேசக்கூடிய ஒரு சொற்றொடர். அது சம்திங் ரிலேட்டட் டு த போன் நர்வ் எல்லாம் அதை பத்தி கொஞ்சம் பேச முடியுமா? அதை எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றத தெரிந்தால் அறிய விரும்புகிறேன். நன்றி. வணக்கம். ஸ்பாண்டிலைட்டிஸ் வந்து எலும்பு தேயறதால வர்றது. எலும்புக்கும் 2 எலும்புக்கு இடையில காட்லேஜ் இருக்கு. காட்லேஜ்ன்றா ஒரு சாஃப்ட் டிஷ்யூ. அது செய்யும் பொழுது சில இந்த போன்ல மாற்றம் வந்து ஸ்பாண்டிலைட்டிஸ். கழுத்துல பேக்ல தான் அது வர்றது. வெட்டிப்படையை தான் வருது. அந்த ஸ்பாண்டிலைட்டிஸை தடுக்கிறதுக்கு அபியாசங்கள் தான் முக்கியம். அடுத்தது கம்ப்யூட்டர்ல ஒரே அடியா இருந்து செய்யக்கூடாது. நாங்கள் எனக்கு தெரிய பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல கம்ப்யூட்டர்ல விளையாடுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா எழும்பி போய் சில அபியாசம் ஏதோ டீ குடிச்சுட்டு வரைக்கும் சொல்வார்கள் ஆஃபீஸர்ல. அதனால வீட்டில இருந்து கம்ப்யூட்டரை பார்க்கவ அப்படி அதையும் கடைப்பிடிக்க வேண்டும். ஒரே அடியா இருக்கக்கூடாது. அது கழுத்தை குனிஞ்சபடி நேரம் இருந்தா இந்த கழுத்து மசில்ஸ் கொஞ்சம் வீக்கா போய் ஸ்பாண்டிலைட்டிஸ் வர சான்ஸ் இருக்கு. அதனால இந்த லெவல் கீபோர்ட் லெவல் அதெல்லாம் கவனிச்சு நிமிர்ந்திருந்து கம்ப்யூட்டர் பார்க்குற மாதிரி இருக்கலாம். சில நேரம் குனிய வேண்டி வந்தாலும் அதிகமாக கீபோர்ட் பார்க்கும்போது நிமிர்ந்து முக்கியமான விஷயம். அது இடைவெளி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா வலிம்பி நடந்து ஏதாவது அபியாசமோ செய்து வர்றது நல்லது. சரியா ஐயா? விளங்கிச்சதா? உங்களோட கேள்விக்கு மறுபடி நன்றி. நன்றி டாக்டர். நன்றி. நன்றி டாக்டர். நன்றி. அடுத்ததாக எங்கள் தளத்துக்கு பல விதத்திலும் உதவி செய்து கொண்டு வரும் மனநல வைத்தியர் நடராச ஜெகநாதன் இல்ஃபர்ட் இங்கிலாந்துல இருந்து பேசுகிறார். எல்லோருக்கும் வணக்கம். இந்த பெரும்பான்மையான ஆட்கள் வந்து நேரி பிடிப்புன்னு சொல்லியிருக்கலையே, அது எலும்பு என்ற காரணத்தால் இல்லை, ஸ்டிஃப்னஸ் தசைப்பிடிப்பு என்றாலும் வருகின்றது. அது நகைச்சுவையாக நான் இங்கே படித்தேன். ஒரு வயதுக்கு பிறகு 60-70 வயது பிறகு நாங்கள் படுக்கையால் ஒழும்பேக்கில் அங்கே இங்கே பிடிக்காட்டி யூஆர் டெட்ன்னு எடுத்துக்கூட சொல்லி அது நல்ல ஒரு நகைச்சுவாக சொன்னார்கள். அது மட்டுமில்லை, நான் ஒரு பரதநாட்டிய அரங்கேற்றம் என்னுடைய ஒரு சொந்தக்காரர் என்ற இதில் போய்க்கல அதில் தலைமை வைத்தியர் சொன்னார், பரதநாட்டியம்தான் யோகா பயிற்சிகளிலே முதத்துவம் வாய்ந்தது என்ற மாதிரி. அப்ப அன்றையில இருந்து நான் யோகா பயிற்சி செய்யல அந்த சிவதாண்டவ பொசிஷனையும் நின்று ஒற்ற காலில் முயற்சிக்கின்றேன். ஆகவே இது வந்து உங்களோட பேலன்ஸுக்கும் உதவும். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்யலாம். திடீரென்று செய்ய விழுக்குல விழுந்து உடைக்க வேண்டாம் என்றதையும் சொல்லி அதையும் வலியுறுத்து. அதாவது இந்த தசைப்பிடிப்புக்கு தான் நாங்கள் இந்த யோகா அதுகளெல்லாம் செய்யலாம். மறுபடி டாக்டர் நவரட்டம் சொன்ன மாதிரி இந்த உங்களோட போன் ஹெல்த்தையும் கவனித்து விட்டமின் டி சப்ளிமெண்ட்டுகளோ அந்த டெக்ஸா ஸ்கேனுகளையும் செய்து வந்தால் நல்ல. இந்த நான் சொன்ன 2 நகைச்சுவைக்காக இல்லை, அது 2லையும் உண்மை இருக்கின்றது இல்லையா? ஒரு வயதுக்கு பிறகு அங்கே பிடிக்கத்தான் செய்யும். நீங்க சொன்னது மிக உண்மை. இன்னொன்று என்னென்றால், நாங்கள் படுக்கும் பொழுது எங்களுடைய படுக்கை பெட் ஹார்டா இருக்கணும். அல்ல சொப்டா வளைஞ்சு கொடுக்குற பெட் கூடாது. மெட்ரஸ் வந்து காசு கொடுத்தாலும் நல்ல ஹார்ட் மெட்ரஸ். அதோட எலும்ப முன்னம் ஒரு 3 நிமிஷம் காலையில நித்திரை முடிச்ச உடனே தண்ணி குடிச்சாங்க 3 நிமிஷம் கையை பின்னால கொண்டு வந்து மூச்சு நல்லா எடுத்து மற்ற வயிற்ற எக்கி பின்னுக்கு பேக் போன தள்ளி மற்ற முழங்கால மடிச்சு கொண்டு அங்கால மிஞ்சாலம் திருப்பி கொஞ்சம் அபியாசம் செய்து போட்டு இறங்கினால் பேக் பெயின் குறைவாயிருக்கும். சரியா ஐயா? நன்றி. இப்பொழுது கமலாஷினி சிவபாலசிங்கம் என்ன பேச போறீங்களா? இல்லையா? எனக்கும் அந்த ஆஸ்டியோபரோசிஸ் இருக்கிறது. வணக்கம் எல்லாருக்கும்.
ஆஸ்டியோபரோசிஸ் இருக்குதுன்னு சொல்லி அதுகளுக்கு டேப்லெட்ஸ் இந்த எனக்கு பேர்களும் எல்லாம் மறக்கிறேன் இப்போ. அப்போ அதை எடுத்து அது கொஞ்ச காலம் எடுத்துட்டு அப்புறம் நிற்கிறது. பிறகு இப்போ போய் என்ன ஐயோ எனக்கு பேர்கள் வருது இல்லையே, எனக்கு கொஞ்சம் மெமரி இந்த ஐயோ அது வேர்ட் பட் ஐ ஃபர்காட்டன். இப்போ போய் எக்ஸ்ரே எடுத்து நான் எக்ஸ்ரேல மற்றது இந்த இன்னொரு DEXA ஸ்கேன். பிறகு அதோட இன்னொரு அடிஷனலா வேற எக்ஸ்ரே எடுக்க சொன்னவ. என்றால் முந்தையோருக்கா செய்தது அந்த DEXA ஸ்கேனுக்கு செய்தது அது பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் போய் செய்தது. கவர்மெண்ட் தான் அந்த எப்சம் ஹாஸ்பிட்டல் அனுப்பினது. அப்போ அந்த டாக்டர் ஜிபி சொன்னார், ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தட், ஐ வுட் லைக் டு கோ டு அந்த மெட்டர் ஹாஸ்பிட்டல். இந்த இன்னொரு ஹாஸ்பிட்டலும் இருக்குதானே இங்க, எனக்கு வருது இல்லை அந்த இந்த பார்ட்னர்ஸ் ஹாஸ்பிட்டல் மாதிரி எப்சம் அதோட. அப்ப அங்கதான் போய் செய்தது, அங்கதான் போய் செய்தது. வெயிட்டிங் ஃபார் த ரிப்ளை இப்போ சொல்லி. பிறகு அந்த விட்டமின் டி டேப்லெட்டும் டாக்டர் தந்தவ குடிக்க கொடுத்துருந்தோம். கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் குறைவா இருக்குதுன்னு சொல்லி டி இதுகள் சொன்னவ. எனக்கு அந்த எல்லாம் இந்த வேர்ட்ஸ்கள் ஒன்றும் வராதுதான். அப்ப வந்து அப்படி அது வந்து எனக்கு வந்து ஸ்கோலியோசிஸ் இருக்கிறபடியா தான் கூட இன்னும் பெயின்ஃபுல்லும் கஷ்டமும். நம்ம சும்மா பரவாயில்ல மேனேஜ் பண்றேன். ஸோ சர்வைவ் ஐ சப்போஸ் என்ன நடக்கும்போது. நீங்கள் இந்த மறதிக்கு மருந்து புது புது விஷயங்களை வாசிச்சு திரும்ப வாசிச்சு கிரகிக்கிறது. சொல்லுகள் நிறைய பாவிச்சு கொண்டு வந்தால் மறதி குறைவா இருக்கும் ஒன்று. மற்றது ஏர்லி ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு இதுதான் செய்வார்கள். அதுக்கு எக்ஸசைஸ் வாக்கிங் தான் கூட நல்ல மாமா சொல்லி வாக்கிங் தான் நல்ல நடக்கிறது தான் நல்ல முடியும். உங்களுடைய உயரம் எனக்கு அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அந்த ஹைட் குறைஞ்சிட்டுது. அது 5'2" இருந்தது, இப்போ 4 something. அது வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் தான். அந்த உடம்புல முதுகுல இருக்கிற தான் ஹைட்டை குறைக்கிறது, லாங் போன்ஸ் குறைக்காது. அது காரணம் ஆஸ்டியோபோரோசிஸ் தான். நீங்கள் அதுக்கு வைத்தியம் செய்யறதுதான் நல்லது. விழுந்தா முறிஞ்சுவோம் அல்லது குனிஞ்சு நிமிரேக்க எலும்பு கிராக் பண்ணும். நான் ஸ்டிக் தான் யூஸ் பண்றேன். நான் என் ஆல்ரெடி விழுந்துட்டா கரெக்டா நீங்க அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் மருந்து ஜிபிட்ட சொல்லி நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு வரும். அடுத்த ஸ்டெப் அந்த அட்கால் எடுக்கிறேன் நான், அட்காலம் எடுக்கிறேன் நான். மற்ற அலன் டிராயிங் அது முதல் கொஞ்ச நாள் எடுத்தேன். பிறகு அந்த டாக்டர் சொல்லிப்பட்டா ஸ்டாப் பண்ணு சொல்லி கனகா எடுத்துக்கு அதை எடுக்க தேவையில்லை. 2 வருஷத்துக்கு மேலே எடுக்கக்கூடாது சொல்லி she stopped it. பட் இப்போ அந்த அட்கால் எடுக்கிறேன் நான், அது மார்னிங் அண்ட் ஈவினிங். அது எனக்கு அந்த பேருலாம் விட்டானே வராதான். ஆஸ்டியோபோரோசிஸ் இருந்தால் ஸ்பெஷலிஸ்ட் அனுப்ப சொல்லுங்க ஹாஸ்பிட்டல்ல. அதான் இப்ப ஜிபி அந்த DEXA ஸ்கேன் எடுத்ததுதானே, அதெல்லாம் தண்டி போட்டு சம்டைம்ஸ் she might send me and நினைக்கிறேன். எப்சம் அல்லது மற்றது அந்த மற்றது இன்னும் I forgot the name. அது பார்ட்னர் மாதிரி தான், ரெண்டும் அண்டர் ஒன் மேனேஜ்மெண்ட் ஐ திங்க். அதான் நான் அங்க லோக்கம் செய்தேன் நான் அந்த ஹாஸ்பிட்டல் மேரிஸ் அந்த பக்கம் சரையில. அதான் அது வெரி ஃபேமிலியா எனக்கு வருது பேர். எப்சமன் சம்திங் வந்து சொல்றேன். எப்சமன் சம் ஹாஸ்பிட்டல் சென்ட் ஹெலியர் that's the thing. சென்ட் ஹெலியர் பாத்தீங்களா, எனக்கு எல்லாம் மறந்து உடனே வராது. சென்ட் ஹெலியர் thank you. அங்கெல்லாம் போனானோ பல ஹாஸ்பிட்டல் ஆல்ரைட், எனக்கு நல்லா கிளீனா எல்லாம் இருந்தது. 3-4 வருஷத்துக்கு முன்னம் அந்த 2 ஹாஸ்பிட்டல்லையும் வேலைதானா. அப்படியா? சென்ட் ஹெலியர்ஸ்
Epsom. Epsom. Epsom and District Hospital, St. Heliers Hospital. ரெண்டும் கிட்டதான். கிட்டதான் அது எங்களுக்கு எப்சம் தான் கூட கிட்ட. ஆனா இது கொஞ்சம் தூரம் தான். ஆனா அங்கதான் போச்சேன் சென்ட் எலியஸ் போச்சேன்னோடைய மழை கூட்டிட்டு போனதான். அங்க நல்ல ஸ்கேன் அதான் ஸ்கேன் செய்தது எல்லாம் செய்து பிறகு டாக்டர் எல்லாம் நல்லா டீட்டெயிலா சொன்னபடியா அதை டிட் இந்த எக்ஸ்ரே எடுத்து மற்ற இது எடுத்துட்டு ஸ்கேன் எடுத்துட்டு பிறகு ஐ ஹேவ் டு வெயிட் ஃபார் த ரிப்ளை. இப்போ போன தேர்ஸ்டே தான் போனான். அப்போ 1 வீக் எடுக்கும்னு சொன்னவா. ஸோ இந்த தேர்ஸ்டேக்கு வரும்போது வந்தா டாக்டர் வில் லெட் மீ நோ நினைக்கிறேன். ஓகே, வெரி குட். தேங்க்யூ வெரி மச். உங்களோட ஹெல்ப் டாக்டர். அவன் கேள்வியோட இன்னொரு கேள்வி. இப்ப அவ சொல்றல தனக்கு முந்தைய விட தான் அந்த உயரத்தை குறைஞ்சிருக்கிறார். சரியா போச்சு. அப்ப அது என்னத்துக்காக அப்படி வருது? அதை தவிர்க்க வேணும். மற்றாக்களுக்கும் அது நாங்கள் தரவில்லை தவிர்க்கிறேன்னா அதுக்கு எக்ஸசைஸ் செய்ய சொன்னீங்க. எக்ஸசைஸ் மற்ற இனஃப் கால்சியம் அண்ட் விட்டமின் டி. இந்த போன் வந்து ஒரு வெர்டிப்ரா, இந்த பேக் போன்ல ஒரு வெர்டிப்ரா 1.5 இன்ச்சு உயரமா இருக்கும். ஆனால் உச்சப்பொழுது வேற அது 1/2 இன்ச்சு உயரத்துக்கும் வரலாம். அப்ப கூட எனக்கு குறைஞ்சிட்டு பார்த்திருக்கிறேன். அவள் முந்தைய விட அந்த உயரம் குறைஞ்சிருக்கிறான். அதுதான் இதுதான் காரணமா? நான் சொல்ற ஒரு தங்கச்சி ஒரு எங்களோட பேக் போன்ல 12, 5, 17 வெட்டிபுரை இருக்கு. 17ல ஒவ்வொன்றிலே நிறைய இன்ச்சு குறைஞ்சால் எவ்வளவு பாரு கட்டி. அதிகமாக மிடில் பேக்லாம் குறையிறது. ஒரு 5 வெட்டிபுரை குறையும். 1/2 இன்ச்சு 2.5 இன்ச்சு குறையும். பார்த்த ஞாபகம் இல்லையா? நீங்க என்ன வேலை செய்றீங்க? என்ன வேலை செய்றீங்க? முந்தி என்ன செய்றீங்க? இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் மெட்ரோபாலிட்டன் போலீஸுக்கு வேலை செய்யணும். அந்த எனக்கு அந்த இது மற்றது இன்னொன்று போன் சைட்ஸ்ல குறுக்கட்டா நிக்குதாம என்ன சொல்றது அந்த சைல்ட் பர்த் வருது இல்லை ஜியில ஸ்டார்ட் பண்றது. I can't remember the name. அந்த பேக்ல அந்த சைட்ஸ்ல both of the sides ரெண்டு பக்கமும் இருக்குது. அது ஒன்று அப் அண்ட் டவுனா இருக்கா என்று சொல்லி I can't இதை கூட வருது இல்லையே பேரு. கொஞ்சம் அது என்ன சொல்றது இந்த சைல்ட் பர்த்துக்கு எல்லாம் இல்லைன்றது அது பெல்விக் கேர்டல் என்ன சொல்றீங்க? பெல்விக் கேர்டல் சரியா இப்படி நிக்கிறாம என்ன இந்த குறுக்கடா வந்துட்டு இருக்கான் இந்த பின்னுக்கு நடக்குது பாப்போம். உங்களுக்கு நீச்சல் வருமா? நீச்சல் வரும். ஆனால் இங்க வந்த நாங்க மூவ் பண்ணவராக நான் போயில்லை. இங்க ஸ்விம்மிங் பூலுக்கு போயில்லை. நன்றி. அடுத்த தனலட்சுமி டொரண்டோ கனடால இருந்து நான் கேள்வி கேட்க போறீங்களா? கேளுங்க தனலட்சுமி அம்மா. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கணும். அன்மியூட் பண்ணுங்க. எனக்கு இந்த முள்ளந்தண்டு எலும்புல கல்சியம் படியுதுன்னு சொல்லி டாக்டர் எம்ஆர்ஐ செய்து பார்த்துட்டு அப்போ ஆபரேஷன் செய்யணும் உங்களுக்கு இல்லாட்டி ஸ்ட்ரோக் வந்துருமென்னு சொல்லி 2006ஆம் ஆண்டுல ஒரு தொண்டையில ஒரு ஆபரேஷன் ஒன்று செய்து இதுக்குள்ள தகடு வச்சிருக்கு தொண்டைக்குள்ள உள்ளுக்கு. ஆனா எனக்கு நாரி தான் இப்ப ஒரே கொதி வலி. நான் ஸ்டிக் பிடிச்சு கொண்டுதான் நடக்கிறேன். நான் இப்ப 2 காலம் நடக்கலாம் வந்து இப்ப ஒரு 6-7 மாதத்துக்கு முதல் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். ஒரு காலம் தான் நடக்கலாம இருந்தேன். அப்புறம் 2 காலம் நடக்க இல்லாம வந்துட்டுது. விழுந்து ஒழும்புனா போல இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ்ல கொண்டு போய்
ஒரு மாதமா அங்க படுக்கையில இருந்து பிறகு அவைய கொஞ்சம் நடக்க பண்ணித்தான் பேருந்து வீட்டை உணர்ந்து விட்டு பேருந்து ஒரு நர்ஸ் பின்னதை சொல்லி நான் வீட்லயும் செய்யறேன் ஆனா நான் புரிவெளியா இருக்கு. இந்த பெட் வந்து நான் சொப்டான பெட்ல படுத்தா தான் எனக்கு சுகமா இருக்கிறது. ஆனா நீங்க சொல்றீங்க மரம் போல பெட்ல படுத்தா தான் நல்லது. எது நல்லது? நீங்க சொல்றது அந்த அந்த விஷயத்தை நான் தொட இல்லை. ஒரு ஒரு கிளாண்ட் இருக்கு கழுத்துல, தைராய்டு கிளாண்டுக்கு பின்னால. அதுதான் இந்த கல்சியம் பேலன்ஸை கண்ட்ரோல் பண்ற ஒரு கிளாண்ட், பரத் ஹோமோன். அது எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் இருந்தால் அந்த கால்சியம் எக்ஸஸ் வந்து உடம்புல டிபாசிட் பண்ணும். உங்களுக்கு அந்த வருத்தம் வந்துருக்கு. அதுதான் அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ வந்து உங்களுக்கு போன் அங்க விதமான ஆர்த்ரைட்டிஸ் தான் சொல்லணும். இந்த எலும்புகள் ஒன்றுடன் சேர்ந்திருக்கும். அப்ப இறுகி இருக்கும், குஞ்சு நிமிட கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் ஒரு மேனேஜ் பண்ண வேண்டியதுதான். பெயின் கில்லர் எடுக்கலாம். மற்றது பிசியோதெரப்பி எடுக்கலாம். தண்ணியில போய் முந்தின அம்மாவுக்கு சொன்ன மாதிரி வார்ம் வாட்டர்ல உள்ளுக்கு நீந்த தேவையில்லை. எலும்பி இருக்கிறது, எழும்புறது, நடக்கிறது. இதால் இந்த முதுகு நோய் கொஞ்சம் குறைவா இருக்கும். உங்களுக்கு என்ன வசதியோ அதன்படி கட்டில பாவீங்கோ. மற்றவைக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு நான் ஹார்டான பெட் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு வசதியான பெட்ல படுத்துக்கொள்ளுங்க. சரியாம்மா? நன்றி, வணக்கம். நடராஜ ஜெகநாதன். நன்றி. மீண்டும் ஒரு கருத்தை தெரிவிக்க இடம் தந்ததுக்கு நன்றி. இந்த இயற்கையொட்டிய ஒரு ரகசியம் இருக்கின்றது போன் ஹெல்த்ல. அதாவது வந்து நாங்கள் அந்த புவி ஈர்ப்புக்கு எதிராக, அதாவது அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பவர்களுக்கு வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் வந்துவிடும். புவி ஈர்ப்பு இல்லை இல்லை. அப்ப அவர்களுக்கெல்லாம் அங்கேயே எக்ஸசைஸ் எல்லாம் செய்ய அந்த கிராவிட்டியை ஆர்டிபிஷியலா உண்டாக்கித்தான் அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் தடுக்கிறார்கள். அதோட நாங்கள் அந்த கவுச்சில இருந்து டெலிவிஷன் பார்த்து கொண்டிருந்தா புவி ஈர்ப்பு எங்களோட போனுக்குள்ள வேலை செய்யாது. அதோட இந்த யோகா செய்வது வந்து கடினமாக இருக்கிறவர்கள் தாச்சி என்ற ஒரு வெளிப்பட்டிருப்பீர்கள் தெரியும். இல்லை, நானும் யோகா 60 வயதுக்கு பிறகு தான் செய்ய துவங்கினால். என்னுடைய தாய்ச்சியும் அதே சமயம் கொஞ்சம் அதுக்கு போனான். தாச்சி வந்து ஒரு கொஞ்சம் லைட்டாக செய்கிறது, கூட அசைவோடு சம்பந்தப்பட்டது. அது பல பேருக்கு யோகா செய்ய முடியாதவர்களுக்கு தாய்ச்சி என்ற எக்ஸசைஸையும் செய்தாலும், இந்த எல்லா எக்ஸசைஸ்லையும் நீங்கள் அந்த புவி ஈர்ப்புக்கு எதிராக உயர்த்தும் பொழுது அந்த போன் வலுப்படுறதுக்கு அது ஒரு நாங்கள் அது ஒரு உடனாலும் அதை ஒரு தடவை யோசிக்கையில அது ஒரு மறைந்திருக்கிற உண்மை. அதான் இந்த புவியீர்ப்புக்கு மேல போனால் உங்களுக்கு அந்த போன் எல்லாம் அப்படியே சாஃப்டா வந்துடும். அது நிரூபிக்கப்பட்ட உண்மை. டாக்டர் நடராஜன் ஜெகநாதன், உடைய கருத்து உண்மை. அந்த கிராவிட்டிக்கு எதிராக நாங்கள் எக்ஸசைஸ் செய்கிறது நல்லது. அதனால ஸ்விம்மிங்கில் பார்க்க வெளியில நின்று அவயவங்களை மூவ் பண்றது, மற்றது பல விதமான உடற்பயிற்சிகள் முக்கியம். நன்றி. சரிதான், நீங்க சொல்றீங்க. நன்றி. அடுத்ததாக இந்த chat பாக்ஸ்ல நீங்க இருந்தா நம்ம இருந்தாலும் chat பாக்ஸ் வாசிக்கிறார்கள் வாசிக்கலாம். அதுல மென்ஷன் பண்ணுங்க. நாங்கள் காலமேல 9 மணிக்கு தொடங்கிடுவோம். யூகே நேரம் 1/2 மணித்தாலும் கட்டாயம் செய்வோம். அதுக்கு பிறகும் செய்வோம். அதே போல பின்னேரமும் 8 மணிக்கு துவங்கி 8:30 மணி செய்து தொடர்ந்து அதிலேயே நாங்கள் தியானம் செய்கிறோம். அந்தபடியே 1/2 மணித்தாலத்துக்கு மேலே செய்கிறோம். ஆனா 8 மணிக்கு வராதாக்களுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலாத 9 மணிக்கும் காலமே வரலாம் என்று கூற நான் கடமைப்பட்டுள்ளேன். இப்போது டாக்டர் சதா மேனோ அவர்கள் தன்னுடைய கருத்தையும் கூறி ஒரு சாட் பாக்ஸ்ல என்ன இருந்தா வாசிக்கிறேன்டா வாசிக்கலாம். சாட் பாக்ஸ் யார் வாசிக்கணுமோ அவையில் வாசிக்கலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அருமையான பேச்சு நவரத்னம் மாஸ்டர். நான் நேரம் இருந்தா சொல்லலாம்.
ஒரு சிறு குறிப்பு சொல்லாம். என்னுடைய அனுபவம், நான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னம்னு சொல்லலாம், ஒருக்கா ஸ்ட்ரெயின் பண்ணினான் பேக். அதுக்கு காரணம் வந்து ஒரு சேம் டேயே 3 மாடி ரெசிடென்ஸ்ல இருந்து மற்ற கீழே இன்னொரு ஃபிளாட்டுக்கு மாற சொல்லி திறப்ப 5 மணிக்கு தர சொன்னா, டியூட்டிலையும் இருந்து கொண்டு எல்லா புக்ஸ்களையும் லிஃப்ட் மில்லி ஒன்றும் இல்லை, இறங்குற அப்படியே கூட ஹெவியா ஏதோ தூக்கி பிள்ளைய கூட செய்து ஸ்ட்ரெயின் பண்ணி போட்டு அந்த ஒரு பேமெண்ட்ல கூட காலை தூக்கி வைக்காத அளவுக்கு வந்துட்டு. அப்ப ஹாலிடே ஆல்ரெடி புக் பண்ணி இருந்தபடியா நான் சிக் லீவ்லையும் போயில, வீட்டை ஒரு மாதிரி போய் சேர்ந்து 2 கிழமையும் படுத்திருந்துட்டு பிறகு பிசியோ கொஞ்சம் செய்து அப்படி தான் அது சரி வந்தேன். அதுக்கு பிறகு ஹோல் லைஃபும் எனக்கு ஒரு பெயினும் இல்லை ஒன்றும் இல்லை. என்ன அப்ரோச்ண்டா, ஒரு ஓர்த்தோபெடிக் சர்ஜனை மீட் பண்ணினான். அவர் அட்வைஸ் பண்ண என்னண்டா, சர்ஜனுக்கு கிட்ட அவர் தெரிஞ்ச ஒரு ஆள், சர்ஜன்கிட்ட போக வேண்டாம், எல்லாம் கன்சர்வேட்டிவா செய்யலாம். வெயிட் தூக்குறோண்டா பேலன்ஸ் பண்ணணும், கணக்கு வெயிட்டை தூக்கப்படாது ஒரே நேரம், 2 கையிலையும் ஈக்குவலா கொஞ்சம் கொஞ்சம் தூக்கலாம். மற்றது எக்ஸசைஸ், ரெகுலர் எக்ஸசைஸ், மற்றது ஈட்டிங் ஹேபிட், அதுகள் எல்லாம் ஆரோக்கியமாக சாப்பிட்டு வடிவாக அதை செய்ய சொல்லி. மற்ற இருக்கிறது, நான் ஒரு நாள் சோஃபால இருக்கிறேன், ஸ்ட்ரைட் சேர் அதுலதான் இருக்கிறது, அதெல்லாம் பார்க்கிறேன். மற்ற அந்த நேரம் பிசியோதெரபி டிபார்ட்மெண்ட்ல ஒரு குஷன் உண்டு, ஒரு அந்த எல்லாரும் செக்யூரிட்டி மேரும் எல்லா கதிரைகள்லையும் போய் இதெல்லாம் கட்டி வச்சுக்கிறது, எல்லாருக்கும் நேரம் 100 அப்ப அதை வந்து வாங்கி எல்லாரும் பாவிக்கிறது. அதுல என்னென்றால், நீங்க இருக்கிற பொசிஷனை வடிவா மிரரை அட்ஜஸ்ட் பண்ணி கார் டிரைவ் பண்ணிக்க இருந்து போட்டு மிரரை தொடப்படாது. பிறகு நீங்கள் தான் ஃபிளப்பியா கீழே போய்க்க நீங்க நிமிர வேணும். அப்படி பிராக்டிக்கல் டிப்ஸ்கள் பல சொல்லி தந்தார்கள். அதையெல்லாம் பாவிச்சு அதுக்கு பிறகு நேரினோண்ட கதையும் இல்லை ஒன்றும் இல்லை, எல்லாம் கிளியர் பண்ணி ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் செய்யறான். சூரிய நமஸ்காரம் செய்யற மாதிரி நுனிக்காலில் நின்று வந்து ஒரு ஓல்ல இதோ பேலன்ஸ் பண்ணிக்கொண்டு அதையும் செய்கிறது. அதில் படுத்துக்கொண்டும் செய்யலாம். ஏதோ விதமா ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸும் செய்கிறது ரெகுலரா. எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட், ஈட்டிங் இம்பார்ட்டன்ட், ஹெல்த்தி டயட். நாங்கள் ஒரு சொட்டு நொந்தோடனே நொந்துடும். மற்ற இதுல மாறன் நந்தன் மாஸ்டர் கேட்டது, ஜூமில் இருக்கிறோம்டா, நான் அன்றைக்கு ஸ்ரீகந்தராஜ மாஸ்டர் வரைக்கும் சொன்னது, ஒரே இடத்துல 2-3 மணி நேரம் இருந்தால் கால் எக்ஸசைஸ் செய்யலாம். ஃபிளைட்ல போய்க்கல என்ன செய்யறோம், இருந்து எக்ஸசைஸ் செய்யணும், அதுலையும் செய்யணும். பிறகு எழுப்பி போயிட்டு பின்னால நின்று செய்கிறோம். அப்படி நாங்கள் பல விதத்திலையும் எக்ஸசைஸ் தான் எல்லாத்திலும் பார்க்க ப்ரையாரிட்டி என்றதை நாங்கள் யோசிச்சு கொண்டு பல விதமாயும் செய்யணும். ஆனால் ஸ்கூல் யோசிச்சு அப்படி சில அடிஷனல் ப்ராப்ளம் தான். ஆனால் அதுக்கு ஸ்விம்மிங்கும் இப்போ சரியான டிஃபார்ம்டா இருந்த யங்ஸ்டர்ஸ் என்ன தெரியத்தக்கதாக கொஞ்சம் பேர் ரிலேட்டிவ்ஸ்ல முழுதா ஸ்விம்மிங்ல இப்போ ஸ்விம்மிங் இன்ஸ்ட்ரக்டரா வந்திருக்கு, எல்லாம் கியூர்ட். அப்ப பல விதத்துல அந்த கார்டியக் சைட்ல அந்த கர்வேச்சர் இல்லாம அவர் அப்படி இருந்தால் என்னவும் செய்யலாம், எல்லா எக்ஸசைஸும் செய்யலாம். அதுதான் அந்த ப்ரிவென்ஷன், ஈட்டிங் எல்லாம். ஆனா உங்களுடைய பேச்சு அருமையாக இருந்தது. நான் எனது சொந்த அனுபவம் என்னுடைய நான் எல்லாருக்கும் சொல்றது, நான் ஒரு நாளும் எனக்கு அதுக்கு பிறகு அந்த பெயின் என்ற கதை இல்லை. நான் எல்லாம் ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டை தான் யூஸ் பண்றேன். அது வந்து அன்பார்ச்சுனேட்லி அந்த நான் ஒரு ஃபியூ ஹவர்ஸுக்குள்ள எல்லாத்தையும் தூக்கி கொண்டு திரிஞ்சதுல தான் நான் அந்த ஸ்ட்ரெயின் பண்ணப்பட்டேன். ஆனா அந்த 2 வீக்ஸும் பிரதர் வந்த வேற சிங்கப்பூராலே, ஆனா நான் படுக்கையிலே அவையல் வழியில போய் வரையினம் வந்து சிட்டிங் ரூம்ல ஒரு கட்டில கொண்டு போட்டு விட்டினோம், அதுல இருந்து அவையோட கதைக்கிறேன், அவ்வளவுதான். அப்படித்தான் அந்த 2 வீக்ஸும் போனது. அப்ப அந்த நேரங்கள்ல கவனமா இருக்க வேணும். பிறகு அதை ப்ரிவென்ட் பண்றதை தான் பார்க்கணும். எப்பொழுதும் ப்ரிவென்ட் பண்ணி போட்டால் பயம் இல்லை. நன்றி டாக்டர் சதா, உங்களுடைய கமெண்ட்ஸ் நல்ல விஷயம். நாங்கள் எப்போதும் சொல்றது, பாரம் தூக்க முன்னா அதுக்கு ஒரு பயிற்சி இருக்கு, லிஃப்டிங் டெக்னிக். லிஃப்ட் டெக்னிக் பாவிக்க வேணும். முழங்கால மடிச்சு சாமான தூக்கணும், குனிஞ்சு தூக்கக்கூடாதுன்னு. அந்த நீங்கள் அவசரத்துல பார்த்து தூக்கி கொண்டு படியில் ஏறி போகும்போது குனிஞ்சு நிமிந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிருப்பியால் அதால வந்திருக்கலாம் சொல்ற. சரி, அதனால இந்த லிஃப்டிங் டெக்னிக்கை நாங்கள் அறிந்து கொள்ளணும். அதை விட இது சொல்றது ஸ்விம்மிங், மற்றது உங்களுடைய ஓன் ட்ரீட்மெண்ட் வெரி குட், நல்லது, நன்றி. நீங்கள் இப்ப எங்க இருக்கிறீங்களாம்மா டாக்டர்? எந்த ஊர்ல? என்ஃபீல்டு இருக்கு. என்ஃபீல்ட்ல ஜிபியா? ஜிபி இப்ப இல்ல, முந்தி தெய்வேந்திர ஆண்டு இருந்தவர், அவர் இப்ப ரிட்டையர். தெரியும், தேவேந்திரா, டாக்டர் தேவேந்திரா.
அந்த கிரிக்கெட்டரா? ஓமோ கிரிக்கெட் செயின்ட் ஜான்ஸ் காலேஜ். ஓகே. செயின்ட் ஜான்ஸ் அவரை தெரியும் எனக்கு. தேவேந்திரா நீங்கள் அவன் பார்ட்னரா இருந்தீங்களா? மகன் தான் இப்ப பிராக்டிஸ் நடத்துறாரு. சரி சரி. எனக்கு பழைய நானும் பழைய ஆள் தானே, பழைய ஆட்கள் யாரும் தெரியும். தேவேந்திரா தெரியும். சரி, சாட் பாக்ஸ். தினமும் உலக ஒற்றுமை, ஆரோக்கியம், சமாதானம், மன அமைதி, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகியவற்றை முன்னிட்டு 3 தடவை தியானம் செய்கிறோம். பிரித்தானிய நேரம் பகல் 9:30 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8:30 மணிக்கும் தியான நிகழ்ச்சி நடைபெறும். ஐரோப்பிய நேரம் பகல் 10:30 மணிக்கும் 12 மணிக்கும் இரவு 9:30 மணிக்கும் தியானம் செய்து வருகிறோம். அனைத்து நாடுகளிலிருந்தும் இணைபவர்கள் அவரவர் நாட்டு நேர கணிப்பின்படி நேரடியாக யூடியூபில் கலந்து கொள்ளலாம். PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அனைப்பினருக்கும் அனைவர் சார்பிலும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். வணக்கம். நன்றி. இதுல நன்றி. மெசேஜ் மற்றது வந்து என்னன்னா, நீங்கள் அந்த காலமே 9 மணி தொடக்கம் 9:30 மட்டும் செய்யற நாங்கள் இந்த இரவு 8 மணி தொடக்கம் 8:30 மட்டும் செய்யறது. அதுக்கு கொஞ்சம் பேர் தான் வரைக்கும் வேற சொல்லுங்க நீ ஃபியூச்சர்ல. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலமே 9 மணி தொடக்கம் 9:30 மணி மட்டும் காயத்ரி மந்திரம் போடுறாங்க. இப்போ இந்த பின்னேரம் 8 மணி தொடக்கம் 8:30 மணி காயத்ரி மந்திரம் போடுறாங்க. காயத்ரி மந்திரத்தை பற்றி அன்றைக்கு ஒரு கதைச்ச ஒரு ஜப்பானீஸ் சயின்டிஸ்ட் சொல்லிட்டு இருந்தார். கதைச்சது கேட்டீங்களா? ஒரு கிளாஸ்ல தண்ணியை வச்சுட்டு காயத்ரி மந்திரத்தை லிசன் பண்ணி போட்டு இப்போ இந்த முடிகிற நேரத்தில் அதை குடிக்கால் இந்த அதிக நன்மைகள் பெறலாம் என்றதை சொல்லி சயின்டிபிக் ப்ரூஃபா. அதாவது அந்த அந்த தண்ணியில உள்ள மாற்றங்களை நீங்க அறியலாம். வடிவான ஒரு டிசைன் ஒன்று வரும் அந்த காயத்ரி மந்திரம் கேட்டுக்கொண்டிருக்கிற தண்ணி. இன்னொரு இடத்துல நீங்க நெகட்டிவ் வைப்ரேஷனை கொடுத்தீங்களா அது ஒரு குழம்பி வரும் அந்த வைப்ரேஷன்ஸால. இது ஒரு ஜப்பனீஸ் ஒசமோட்டோவை அவர் கண்டுபிடிச்சார். புத்தகத்திலேயே மொழி இருக்கு. அந்த குளரட்ன மாஸ்டர் சொல்லியிருந்தார், நினைவிருக்கா உங்களுக்கு? அது நீங்க சொல்லுங்க. காலமே 9 மணி தொடக்கம் 9:30 மட்டும், இப்போ இந்த இரவு 8 மணி தொடக்கம் 8:30 மட்டும் செய்யறது. ஆனா கலந்து கொள்றார்கள், கலந்து கொள்ளலாமண்டே அதை சேர்த்து நீ சொல்ல வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கூடின நேரம் செய்கிறோம், 1/2 மணி நேரத்துக்கு கூட செய்கிறோம். நாங்கள் மியூசிக் போடுவோம், அதை நீங்கள் செய்கிறதான் வேலை, வேற ஒன்றும் செய்யலாது. நன்றி. Jnana Yogaraja Master, excellent speech. Dr. Navaratnam Master, thank you. Arulambalam Anandaraj Master, excellent, valuable information. Thank you very much. நான் என்ற அனுபவம் சொன்னா மிச்சம் சொல்லல. மெடிடேஷன் நன்றாக உதவி செய்யும். ஸ்ட்ரெஸ்கள் எல்லாம் கூடின உடனேயும் ஆக்களுக்கு அங்க இங்க நோவு எல்லாம் இன்னும் கூடும். கொஞ்சம் இருக்கிற நோவும் கூடித்தான் இருக்கும். அப்ப மெடிடேஷனை செய்து கொண்டு வந்து ரிலாக்ஸேஷன், ஸ்ட்ரெஸ் அதுகள் குறைய அந்த நோவுகள் வலிகள் என்று ஜென்ரலா சொல்றதுகள் உண்மையா நேர போனால மட்டுமா அல்லது அவைகளின் அந்த ஸ்ட்ரெஸ்ஸால அடிஷனலா நோய் இருக்கொண்டதான் அடுத்த கேள்வி. அப்ப தியானத்தை செய்து போட்டு இருக்க அந்த நோய்கள் குறைஞ்சு கொண்டா அவைகளுக்கு அதை விளங்கி கொள்ளலாம். எனக்கு பலவிதமான பயன் இருக்கு இந்த மெடிடேஷன்ல என்றும் சொல்ல விரும்புகிறேன். நன்றி. மிகவும் நன்றி. நாங்கள் இப்ப நிறைவுக்கு வந்து விட்டோம். வேறு யாரும் கேட்கிறேன்னா கேட்கலாம், விளையாடி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இருக்கின்றோம். மிகவும் அருமையாக பேசியிருந்தீர்கள் டாக்டர் நவரத்னம் அவர்களே. இந்த முறையும் வந்து வித்தியாசமான முறையில் வித்தியாசமான தலைப்பில் பேசினா நல்லா இருக்கும். உங்களுடைய பேச்சு எல்லோருக்கும் நல்லாக பிடித்து கொண்டது. இன்றைக்கு நீங்க வாரண்டு சொன்னோன்னா பல பேர் அந்த தேன் கூட்டத்துல தேன் வைக்கிற மாதிரி வந்து விட்டார்கள். சொன்னபடியா நீங்க இன்னொரு முறையும் பெற வேணும். அடுத்த முறை என்ன தலைப்பில பேச போறீங்களோன்னு சொல்லி பார்த்து நான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் 3 நேரத்துல ஒரு நேரத்தை தரலாம். இது வந்து நைட் டைம் செய்யறது மெடிக்கல் கொஸ்டின்ஸ். இப்போ இந்த மார்னிங் செய்ய மெடிடேஷனோட சம்பந்தப்பட்டதா இருக்கும் இருந்தா அது 11 மணிக்கெல்லாம் பேசலாம். 9:30 கூட நீங்க பேசலாமே எங்களோட மெடிடேஷன் முடிந்த பிறகு. ஸோ எங்களுக்கு 3 நேரம் செய்யறபடியே நாங்கள் 3 நேரம் சாப்பிடுற மாதிரி 3 நேரம் செய்கிறோம். 3 நேரம் செய்து தியானத்தை செய்து 2 நேரம் சாப்பிட்டா கூடின பலன் கிடைக்கும் என்று நான் கூறுகின்றேன். என்ன நீங்கள் டாக்டர் நராஸ் ஜெகநாதன் என்ன சொல்றீங்க? இந்த கருத்தை பற்றி உங்களுக்கு என்ன அப்ஜெக்ஷன் இருக்கா? இல்லாட்டி நீங்க இல்லையான்றீங்களா? சொல்லுங்க. இப்பதான் பிராக்டிஸ் பண்றேன். இல்ல அவர் நல்லா செய்யுது. ரெண்டு யாரான மியூசிக் போட்டு புதன்கிழமையில அப்படி எவ்வளவு அவரை பார்த்து இல்ல இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்களே எல்லாம் சொல்லி முடித்து எல்லாம் அழகா சொல்லி விட்டீர்கள். 2 மீல் செய்கிறார். மற்றது நல்லா பேசுறார்.
ஆங்கிலத்திலும் தமிழிலும் அருமையா பேசினார். எல்லாம் தளம் அமைத்து குடித்த அப்படி ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நன்றி எல்லாரையும் ஊக்குவிக்கிறது. எல்லாரும் பஞ்சாட்சரம் மாஸ்டர் கை வைத்திருக்கிறார்கள். ஸ்லோனுக்கு போறேன்னு போயிலையோ நீங்க? டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன் ஸ்டோன்ல இருந்து ஹாய்க்கிறீங்களா? எங்க இருந்து ஹாய்க்கிறீங்க? யூகேல தான் நிக்கிறார். சாந்தி மாஸ்டர் அன்மியூட் பண்ணுங்க. February 12th I'm leaving. எல்லாரும் அதுக்கு முதல் என்ன வெளியே போக சொல்லி நம்ம போல இருக்குது. I'm leaving on the 12th of February. இல்ல நீங்க நேற்று சொன்னீங்க நாளைக்கு வரனோ வரலையோ தெரியாது. நாங்க நினைச்சு நீங்க ஸ்லானுக்கு போறீங்களா, ஃபிளைட் எடுக்கிறீங்களா? இல்ல, நான் எப்பவும் alarm வைக்கிறேன் with the hope that I'll get up in the morning. So we all keep the alarm. So we all think positively. எல்லாரும் நாளைக்கு நாங்கள் உயிரோட இருப்போம் என்று யோசித்து தான் எல்லாம் வைக்கிறோம் ராவில ஒழும்புறதுக்கு. தியானம் செய்யல எல்லாம் இல்லாமலே எழும்பலாம். சாந்தி மாதம் தியானம் இது எல்லாம் தேவையில்லை. எல்லாம் தண்டபாட்டில் எழுப்புங்க. ஆனபடியா நீங்க டைம் சொல்லி போட்டு செய்யுங்க, கட்டாயம் எழுப்பி விடும். டைம் சொல்லி போட்டு படுங்கோ எழுப்பி விடும். அதாவது ஸ்லோனுக்கு போட்டு வந்து பேச்சொண்டு பேசுறதுக்கு ரெடியா வரணும். அதுதான் கேட்டுக்கொண்டு தெரியுறான். உங்க எப்ப வாரீங்க ஸ்லோனால என்று போட்டு. நான் எந்த மார்ச்ல எண்டில நான் சொன்னேன்னா அந்த சதா மாஸ்டருக்கு நான் எந்த ஏப்ரல்ல வந்து கதைப்பேன். நேற்று பாத்தீங்களா காயா வந்து மெடிடேஷன் செய்துட்டு பனாமாக்கு போய் என்ன விதமா பேசினான். நான் நேற்று பார்த்தேன். மெடிடேஷன் செய்து போட்டு ஒரு ஹாலிடேக்கு போறதுக்கும் மெடிடேஷன் செய்யாதாக்கள் போட்டு வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் இப்ப மெடிக்கல் இதுலதான் போற ஹாலிடே இல்ல. என்ன சாந்தி அத வந்து கதைக்கிறேன். ஜூடி ஜெயக்குமார் புத்தம் ஒரு பப்ளிஷ் பண்றார். இப்ப இஸ் இன் பிரிண்டிங். இட் இஸ் லான்ச் பண்றார் மார்ச்ல. அதோட சேர்த்து 2 கான்ஃபரன்சஸ் வைக்கிறோம். அதுக்கு தான் போறேன். ஒன்று பேட்டிக்குலோ, ஒன்று கிளிநொச்சி. அதுக்கு பிறகு அதை பற்றி வந்து கதைக்கிறேன். ஓகே, வெரி குட். இப்ப மிஸ்டர் பஞ்சாட்சர மாஸ்டர் பேசுங்க. மூன்றும் சந்தர்ப்பம் தந்ததற்கு நன்றி, வணக்கம். இன்று ஸ்ரீஸ்கந்தராய மாஸ்டர் அந்த ஒவ்வொரு முறையும் சொல்றவர் தான் அந்த 3 நேரமும் நாங்கள் தியானம் செய்கிறோம் என்று. அது ஒவ்வொரு நாளும் சொன்னாலும் அது ஒரு ப்ரமோஷனாக எங்களுக்கு படுகிறது. இதை விட டாக்டர் சாந்தி மாஸ்டரும் நெடுகவும் எங்களுக்கு இதை பற்றிய ப்ரொமோஷனை தியானம் செய்ய வேண்டும் என்று ஞாபகப்படுத்துகிறார்கள். என்னை பொறுத்தவரை இல்லாட்டிலும் மற்றவர்கள் சிலர் கொஞ்சம் பஞ்சு பெறவர்களுக்கு இடைக்கிடையே ஒரு பூஸ்ட் கொடுக்கறது நல்லதுன்றது விளங்குகிறது. இதை நாங்கள் ப்ரொமோட் பண்ணி மற்றவையும் தியானம் செய்யறதால மற்றவர்களுக்கு தான் நன்மையை ஒழிய நாங்கள் கேட்கிறவைக்கு என்ன நடக்கும்ன்றது எனக்கு தெரியல. அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்கள் இவ்வளவு ப்ரமோஷன் செய்ததுக்கு உங்களுக்கு நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக எங்கள் நவரத்னம் டாக்டர் நவரத்னம் அவர்கள் ஊரில பெரிய தொண்டுகள் செய்து பாராட்ட பெற்றவர் என்றதுக்கு நன்றி, வணக்கம். அவருக்கு பாராட்டையும் தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அவருடைய ஊருடைய பேர் வந்து விழிசிட்டி. நான் கேள்விப்படாத பேர், தான் கேள்விப்பட்டேன். விழிப்பான சிட்டி, விழி சிட்டி. அதுக்கு பேர் கொடுத்திருக்காங்க விழிசை வள்ளல். எல்லாம் விழிசையண்ட என்ன, அதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப மாரண்ணந்தன் சொல்லுவார் விழிசையண்ட என்ன மீனிங் என்று தமிழ் இலக்கியம் படிச்சவர் சொல்லுவார். அது சரி. வீதி வீதி என்ற வெளி வீதி பால் வீதின்னு சொல்ற மாதிரி விழிசை ஆராய்ச்சி தான் பார்க்கணும். ஆராய்ச்சி தான் சொல்லணும். முடியாது. விழிசிட்டி என்ற பெயர் அந்த ஊருக்கு வந்தது என்று பல பெரியோர்கள் சொல்கிறார்கள். கண் தெரியாத ஒருவர் வந்து அந்த ஊர்ல இருந்த கோவிலை கும்பிட்டு அவருக்கு கண் தெரிய வந்ததாம். அதனாலதான் வெளி சிட்டி என்ற பெயர் அந்த ஊருக்கு வந்தது. மாவட்டபுரம் என்ற மாதிரி ஆக்குமா? ஆமா, மாவட்டபுரம் கருத்து தான் சொல்லுகிறார்கள். மாவட்டபுரம், மருதவல்லி, இரிமலை, இரிமுகம்
மாறினது கீரிமலையில. விழிசிட்டியில கண் தெரிய வந்தது. அப்படி பல வருடங்கள், பல நூற்றாண்டுகளுக்கு முன்னு நடந்த விஷயம். அதனால அந்த ஊர் பல ஊர் பெயர்களுக்கு என்ன கருத்தென்று தெரியாமல் இருக்கும். சில பேர் சொல்வார்கள் சிங்கள பெயர்களை வந்து வைத்தார்கள் என்று. விழிசிட்டி நல்ல தமிழ் பெயர். ஈனா மவுளவுள்ளி சிட்டி, உள்ளி சிட்டி. இப்போ இதுதான் நான் அறிந்தது. மற்றது இந்த சின்ன ஊருன்றாலும் கலை கலாச்சாரத்தில் மேம்பட்ட ஊர். நான் சிறு பிள்ளையா இருந்த காலத்துல வீட்டு தோட்டத்துல தண்ணி இறைக்கிறவனும் ராஜா பாவத மாதிரி பாடுவான் விழாவில இருந்து. மற்றது எங்களோட ஊர்ல இருந்த ஒரு கமக்காரன் வடமாகாணம் முழுக்க போய் புராண படலத்துக்கு கருத்து சொல்வர். அவர் ஆறுமுகம் வாத்தியார் என்று சொல்லுவோம், ஒரு தோட்டக்காரன். அப்படி பன்னிசையில் வித்தகர்கள் நிறைய இருந்தவர். கனகசபை என்றவர் திருக்கேஸ்வரத்துல ஓதுவாராக இருந்து அங்கேயே காலம் சென்றவர். அப்படி எங்களோட ஊர் ஒரு எல்லாம் ஒரு நல்ல அழகிய எல்லாம் படைத்த ஒரு ஊர். அதை பற்றி நான் கூறுவதால் பல நிமிடங்கள் கூறலாம். நன்றி, வணக்கம். நன்றி. மாறன், நீங்கள் என்ன சொல்லுங்க. டாக்டர் நவாட்ட ஒரு இந்த பெயின் மேனேஜ்மெண்ட்ல டாக்டர் இந்த மியூசிக்கோட ரோல் ஏதாவது இருக்குதா? மியூசிக் மூலமா நீங்க இசையோட இருக்கிறதுனால கேட்கிறேன். இஸ் தேர் எனி ரோல் தட் மியூசிக்கும் இந்த பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு எது தொடர்பு இருக்கா? அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்? உதாரணத்துக்கு மெடிடேஷன்ல வந்து இந்த மியூசிக் பயன்படுத்துறோம் இல்லையா? அது போல பெயின் கில்லர் அதை ஒரு எப்படி நம்ம இதை யூஸ் பண்ணலாம்? இஃப் யூ அட் ஆல். எஸ் எஸ், மியூசிக் தெரப்பின்னு ஒன்று இருக்கு பெயினுக்கு. மற்றது சிறு பிள்ளைகள், வலது பிறந்த பிள்ளைகள் அவர்களுடைய நோவை போக்குறதுக்கு மியூசிக்கை போட்டால் அவர்கள் அதுக்கு டான்ஸ் ஆடும் பொழுது நோய் இல்லாமல் போகுது. அதுபோல மியூசிக் இஸ் வெல் நோன் ஃபார்ம் ஆஃப் தெரப்பி ஃபார் பெயின் சொல்ற. சரி, அது நாங்கள் சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல மியூசிக் தெரப்பி என்றே நடக்குது. பிசியோதெரபிஸ்ட் மியூசிக் தெரப்பி செய்கிறார்கள். மியூசிக்ல ஒரு தெரப்பியூட்டிக் வேல்யூ இருக்கு. நான் பல மேடைகளில் போய் பேசியிருக்கின்றேன். நன்றி. நன்றி. இந்த அடுத்த நிகழ்ச்சிக்கு எனக்கு கால் வந்துட்டு தளம் கொடுக்க வேண்டும். அடுத்த ஞானம் மாஸ்டர் நீங்க பேசணும்னு நாங்க நிறைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நான் என்னன்னா அந்த வணக்கம் அனைவருக்கும். விழிசிட்டி வந்து எந்த இடத்துல இருக்குது? தெல்லிப்பள மகாஜன காலேஜ் கிட்ட. இல்ல, மகாஜன காலேஜ் பின்னால அடுத்த வில்லேஜ் விழிசிட்டி ஒரு பக்கம், மற்ற பக்கம் பின்னால இன்னும் கொஞ்சம் தெற்க போனால் அளவட்டி வந்து, இங்கால மேற்கு போனால் கொல்லங்கலட்டி, கொல்லங்கலட்டி மேற்கு போனால் மாவட்டபுரம், மற்றது இன்னும் வடக்கு பக்கம் கொஞ்சம் போனால் கீரமலை. விழிசிட்டி இருந்து நடந்து போகலாம் கீரமலைக்கு ஒரு 20 நிமிஷம். ஒரு ஊர், நல்ல ஊர். நான் வளர்ந்த பொழுது சூரிய வெளிச்சம் சில இடங்கள்ல நிலத்தில் படாது, அந்த அளவுக்கு செழிப்பான ஊர். மாப்பலா வாழை நிறைய உள்ள ஊர். பழங்கள் எங்களோட ஊர்ல இருந்து சங்கான சந்தை, சுண்ணா சந்தைக்கெல்லாம் பழங்கள் கொண்டு போவார்கள். மற்றது காரநகர்லேருந்து கோயில் திருவிழாவுக்கு பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் வண்டில வந்து குலை, பல விதமான வாழைக்குலை, கதலி, இதரை, கப்பல், அந்த வாழைக்குலைகள் எல்லாம் வாங்கி கொண்டு போவார்கள். வாழைத்தோட்டம் இருக்கும் இந்த ஊர்ல. மற்ற சிறுதானியங்கள் எல்லாம் செய்வார்கள். மற்றது நெல்லை விட மற்ற எல்லாம் செய்வார்கள். கமக்காரர் நிறைந்த ஊர், மற்ற கல்விமான்கள் நிறைந்த ஊர்.
பண்டிதர்கள் பண்டிதர்கள் ஒரு தோட்டம் செய்கிற ஒரு பண்டிதர் பொன்னம்பல வாத்தியார் பொண்ணு வாத்தியார்னு சொல்லுவோம். தோட்டம் தான் செய்தவர், ஆனால் கவிதை எழுதுவார். என்னுடைய கல்யாணத்துக்கு என்ன பற்றி ஒரு கவிதை எழுதி இன்னும் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்படி நான் சொல்றது 1965ஆம் ஆண்டு எழுதினது கவிதை. அப்படி எங்கள் ஊர்ல பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம். அது ஒரு நன்றி. நன்றி டாக்டர். டாக்டர் நவரத்ன, மிகவும் அழகான பேச்சென்று தந்தீர்கள். இன்னொரு முறை உங்களை சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். அனைவருக்கும் நன்றி கூறி நாளை காலை 9:30 மணிக்கு UK நேரம் உங்கள் எல்லோரையும் சந்திக்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. தியானத்தில் கலந்து நன்றி. நன்றி. நாளைக்கு முடியும்னா 12 மணிக்கு வந்து இந்த மலை அடிகளாருடைய கொள்ளுப்பேத்தினுடைய பேச்சுக்களுங்க அருமையாக பேசுவார். முடியும்னா டைம் இருந்தா வேறுங்க நீங்க. நன்றி. வேதாசல பிள்ளை வேதாசல தன்னுடைய பேரை மாத்தினார். அப்படித்தானே கொள்ளுப்பேத்தி. இந்த கொள்ளுப்பேத்தி இந்த தேப்பன்ற பேரும் ஒரு ஃபேமஸ் நேம் அந்த இது இல்ல. அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அது என்னென்ன பேர் வந்து புலியூர் பேசிய ஃபேமஸ் நேம். அது நல்ல ரைட்டர், பெரிய ஆட்கள். அவற்ற மகள் தான் சரி ரைட்டர். சரி, அப்ப நன்றி. மீண்டும் நாளை 9:30 மணிக்கு மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூடி உறவுகிடுகின்றேன். நன்றி, வணக்கம்.